الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام وكان يقول في دعائه اللهم إني أعوذ بك من علم لا ينفع أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பான இந்த டயட் பேரண்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் உடைய தலைவர் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, பேர்ணாம்பட்டு வாழ் ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இதற்கு முன்பாக பல முறை நான் பேர்ணாம்பட்டுக்கு வந்திருக்கின்றேன், உங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றேன். இந்த முறை ஒரு விதமான ஒரு மனவேதனையோடு மன வருத்தத்தோடு இங்கே வந்திருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், தமிழகத்திலேயே முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி இந்த வடார்காடு மாவட்ட பகுதி. இது வடார்காடா இல்ல திருப்பத்தூர்? வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம், பழைய வடார்காடு மாவட்டம், வேலூர் மாவட்டம். விஷாரத்திலேருந்து ஆரம்பிச்சு விஷாரம், வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், பெர்ணாம்பட்டு, குடியாத்தம், இது எல்லாமே மாஷா அல்லாஹ் முஸ்லிம்கள் பெல்ட் நிறைந்த பகுதி. தென் தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் பெல்ட்டுக்கும் இந்த பகுதி முஸ்லிம் பெல்ட்டுக்கும் நான் தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா பிரயாணம் பண்றாரு. ஒவ்வொரு விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த பகுதி முஸ்லிம்களுக்கு என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னு சொன்னா, ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, தீனுடைய விஷயத்திலே மாஷா அல்லாஹ் நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல தெளிவா இருப்பாங்க. மாலியாத் விஷயத்திலையும் பொருளாதார விஷயத்திலையும் மாஷா அல்லாஹ் ஓரளவு நல்லா இருப்பாங்க. இந்த ரெண்டு இருந்தா தீனியாத்த நல்லா இருக்குது, மாலியாத்த நல்லா இருக்குது. அப்படின்னு இருந்தா அங்கே கல்வி விஷயத்திலும் எஜுகேஷன் விஷயத்திலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இல்ல, அதான் வேதனை, அதான் வருத்தத்துக்கு காரணம். நானா சொல்லுவேன், நீங்க இந்த விஷாரம் பக்கம்லாம் ஹைவேஸ்ல போனீங்கன்னா பசங்க கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் தொப்பி போட்டு கிரிக்கெட் விளையாடுவாங்க. வேற எந்த ஊர்லயும் பார்க்க முடியாது. அது இந்த வேலூர் மாவட்டம், வடார்காடு மாவட்டத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி ஊருக்குள்ள வந்தாலே மாஷா அல்லாஹ் எல்லாரும் தொப்பியோட இருப்பாங்க, பெண்கள்லாம் முழுமையான ஹிஜாபோட இருப்பாங்க. ஒன்னு ரெண்டு எல்லா ஊர்லயும் இருக்க மாதிரி அது இருக்கும் டிஃப்ரெண்ட். பெரும்பாலும் மாஷா அல்லாஹ் எல்லாரும் தீன்தாரிகளா இருப்பாங்க, பள்ளிவாசல் முசல்லிகளா இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். பேரணம்பட்டுல இருந்து ஆரம்பிச்சு இங்க உம்ராபாத், குடியாத்தம், வேலூர், திருப்பத்தூர் வரைக்கும், ஜோலார்பாடு, திருப்பத்தூர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். தலையெல்லாம் மாஷா அல்லாஹ் தீன்தாரி விஷயத்துல முஸ்லீம்களோட நல்ல பேணுதல், உலமாக்களோட பெரிய தொடர்போடு இருப்பாங்க. குறிப்பா நார்த் இந்தியா உலமாக்களோட. நான் கூட மெட்ராஸ் எல்லாம் எங்க ஜமியத் உலமாவுடைய மீட் மஷூராவோ இல்ல மற்ற முக்கியமான மஷூராக்களோ சொல்லுவேன். தேவபந்து அல்லது வடநாட்டில் உள்ள உலமாக்கள், மூத்த உலமாக்களுடைய அந்த பேர் இருக்குது, தென்னாட்டு முஸ்லீம்களும் தெரியவே தெரியாது. காரணம் ரெண்டு காரணம். ஒண்ணு, உருது மொழி பிரச்சனை. இங்கே இந்த விஷாரம், ஆம்பூர் மொழி பிரச்சனை இல்லை, பெராராஸ்து அவங்க உருதுல பேசுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. அந்த பக்கம்லாம் போனா திருநெல்வேலி, மதுரை, கன்னியாகுமரி, தஞ்சாவூர் அந்த பக்கம் கூட்டு போனாங்க, ஒரு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும், மொழி பிரச்சனை. ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சொல்லுவேன், வடநாட்டுல இருந்து எந்த உலமாக்கள் வந்தாலும் சரி, மூத்த உலமாக்கள், மூத்த அறிஞர்கள் யார் வந்தாலும் சரி, அல்லது பெரிய பெரிய இதாராக்கள், முஸ்லீம் பெர்சனல் லா போர்டு மாதிரி,
அல்லது ஜமியத் உலமா மாதிரி பெரிய பெரிய இதாராக்கள் இருந்து உலமாக்கள் இருந்தாலும் சரி, மெட்ராஸ் ஏர்போர்ட் உள்ள இருந்து கார் வெளியே வரும், லெஃப்ட்ல தான் திரும்பும், ரைட்ல திரும்பாது. லெஃப்ட்ல எங்க திரும்பினா லெஃப்ட்ல திரும்பி நேர பெரியமேட்டுக்கு போகும். பெரியமேட்ல இருந்து அப்படியே விஷாரம் வரும், விஷாரத்துல இருந்து அப்படியே ஆம்பூர், வாணியம்பாடி, குடியாத்தம், பேரணாம்பட்டு அப்படியே பெங்களூர் போயிடும். அந்த பக்கம் தமிழ்நாட்டுல ரைட் சைட்ல தமிழ்நாட்டுல ஒரு பெரும்பகுதி இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களையும் தெரியாது. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த சவுத் தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தீனுடைய விஷயத்திலும் தீனுடைய இல்முடைய விஷயத்திலையும் ரொம்ப பழகினோம். பள்ளிவாசல் தொடர்பு ரொம்ப பழகினோம், தீனுடைய தொடர்பு ரொம்ப பழகினோம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னக்கா படிச்சு முடிப்பாங்க, படிச்சு முடிச்சோம் நேரா சவுதிக்கோ, துபாய்க்கோ, மலேசியாக்கோ, சிங்கப்பூருக்கோ. மலேசியா சிங்கப்பூரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ரொட்டி கடை, நாஸ்டா கடை, அந்த கடையில் வேலை செய்ய போயிடுவாங்க. துபாய் சவுதினாக்கா டிரைவர் வேலை, வீட்டு வேலை, அந்த மாதிரி வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். ஆனால் இந்த மாவட்டத்து மக்கள் நல்ல மாஷா அல்லாஹ் மார்க்கத்தை ஈடுபாடு உள்ளவங்க, நல்ல அதே நேரத்தில் எஜுகேஷனலைஸ் நல்ல தொடர்பு உள்ளவங்க, இப்படிப்பட்டவங்களா இருந்தும் இந்த மக்கள் ஏன் வந்து ஒரு உலக கல்வி விஷயமா, அஸ்வரி இல்மின்னு சொல்லுவாங்க, அஸ்வரி இல்மி விஷயமா ஏன் இவங்களுக்கு அவேர்னஸ் எல்லாம் போச்சு? அதான் என்னுடைய வருத்தத்திற்கும் வேதனைக்கும் காரணம். இப்ப லேட்டஸ்டா வந்து நேற்று முந்தானத்து வந்த ரிசல்ட்டுகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப லாஸ்ட்ல இருக்கிறது வேலூர் மாவட்டம் தான். திருவள்ளூர் மாவட்டம் ரொம்ப லாஸ்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிறது வேலூர் மாவட்டம் இருக்கு. என்ன காரணம்? அருமைக்குரியவர்களே, நாமெல்லாம் தீன்தாரிகள், மாஷா அல்லாஹ் மார்க்கம் விளங்குவாங்க, இல்முடைய மகத்துவத்தை பத்தி நமக்கு தெரியும். நான் அது சம்பந்தமான ஹதீஸுகள், ஆயத்துகள் நிறைய சொல்ல போறது இல்லை. ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு ஓடிட்டு காட்ட போறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் உலகத்திலேயே உயர்ந்த மக்களாக, தரஜா உயர்ந்த மக்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பது மூமின்களை. உயர்ந்த மக்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பது மூமின்களை. அந்த மூமின்களிலே சிறந்த மக்களாக ஆக்கியிருப்பது அல்லாஹ் கல்வியாளர்களை. யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், உங்களிலே யார் ஈமான் கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், அதிலும் யார் இல்மு கொடுக்கப்பட்டார்களோ, கல்வி வழங்கப்பட்டவர்களோ, கல்வியாளர்களோ, அவர்களுடைய தரஜாத்துகளை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான். அப்போ உலகத்திலே சிறந்தவர்கள் மூமின்கள், மூமின்களில் சிறந்தவர்கள் கல்வியாளர்கள். இங்க எந்த கல்வி அல்லாஹ் சொல்றான்? இங்க நாம பிரிச்சு வச்சிருக்கோம்ல, உலக கல்வி தனி, மார்க்க கல்வி தனி, தீனி இல்மி, துன்யவி இல்மி பிரிச்சு வச்சிருக்கோம்ல. அதுல எந்த இல்ம அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் இந்த இல்முன்னு சொன்னானே, தீனுடைய இல்மா துன்யாவுடைய இல்மா அல்லாஹ் சொல்லல. எந்த இல்ம குறிக்கும்? அப்ப பிரிச்சது யாரு? அல்லாஹ் பிரிச்சானா தீனுடைய இல்மு துன்யாவுடைய இல்முண்டு? யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தீனி தரஜாத்னு அல்லாஹ் சொல்லல. வல்லதீன ஊத்துல் இல்ம துன்யவி தரஜாத்னு அல்லாஹ் சொல்லல. தீனுடைய கல்வி கொடுக்கப்பட்டவர்கள், துன்யாவுடைய கல்வி கொடுக்கப்பட்ட சொல்லல. கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்திருக்கின்றான். கல்வியாளருடைய அந்தஸ்து, பணக்காரருடைய அந்தஸ்து, தொழுகையாளர்கள் அந்தஸ்து அல்லாஹ் சொல்லல. கல்வி மூமின்களிலேயே கல்வியாளருடைய அந்தஸ்தை நாம் உயர்த்திருக்கின்றோம். எந்த கல்வி? இதான் நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபலமான ஹதீஸ், மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ் ஹத்தா யர்ஜா. யார் கல்வியை தேடி வீட்டை விட்டு புறப்பட்டானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றான் திரும்பி வரும் வரை. ஃபீ ஸபீல் அப்படின்னு சொன்னா வெறும் ஜிஹாது மட்டுமல்ல, வெறும் தாவத்துடைய வேலைக்காண்டி பெறும் அது மட்டுமல்ல, தாவா பணிகளுக்காண்டி பெறும் அது மட்டுமல்ல, தீனுடைய பள்ளிக்காண்டி பெறும் அது மட்டுமல்ல, மதரசால போய் ஓத போறோம் அது மட்டுமல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க கல்வி என்பதை காமனா தான் சொன்னாங்க, பொதுவா தான் சொன்னாங்க. காமன் எஜுகேஷன். மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி, இல்மை தேடி வீட்டை விட்டு புறப்படுபவர். எந்த இல்மு? மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி தீனி, மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி துன்யவி ரசூலுல்லாஹ் சொல்லல. யார் கல்வியை தேடி வீட்டை விட்டு புறப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார். இதெல்லாம் விளங்குறதுக்கு சகோதரர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குர்ஆனை நாம் குர்ஆன் மூலமா தான் விளங்க முடியும், குர்ஆனை ஹதீஸ் மூலமா தான் விளங்க முடியும். அவன் மனமோட போகல விளங்க முடியாது. ஆனால் சொந்த விளக்கம் கொடுத்தாலும் குர்ஆனை விளக்க சொல்ல முடியாது, விளக்க முடியாது. மன் ஃபஸரல் குர்ஆன பிரைஇ ஃபல்யத்தபவ மகாதா மினன் நார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் குர்ஆனுக்கு தன்னுடைய மனமோன போக்கில் விளக்கம் கொடுத்தானோ, இன்னைக்கு அந்த கலாச்சாரம் ரொம்ப அதிகமாகி போச்சு. जी क्या जी बोलते हैं, हम भी समझ सकते जी, हम भी समझा सकते जी कुरान को. நாமளும் குர்ஆனை விளங்க முடியும், குர்ஆனை விளக்கவும் முடியும். குர்ஆனை விளங்க முடியும், எல்லோராலும் விளங்க முடியும். ஆனால் எல்லோராலும் விளக்க முடியாது.
कुरान का अल्लाह रब्बुल आलमीन इस तरह बनाया है, सब लोग समझ सकते हैं लेकिन हर लोग समझा नहीं सकता. எல்லாரும் விளங்க முடியும் குரான, ஆனா எல்லாராலையும் விளக்க முடியாது. உங்களுக்கு அறிவு இருந்தா போதும் குரான விளங்கிடலாம். மடையனுக்கு, முட்டாளுக்கு, பைத்தியக்காரனுக்கு குரான் விளங்காது. நார்மல் பேசிக் நாலேஜ் இருந்தா குரான் விளங்கிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நார்மல் பேசிக் நாலேஜ் இருந்தா குரானை விளக்க முடியாது. அது புரிஞ்சுக்கணும். அந்த குரானை விளங்குவது கூட சலஃபுகள் சொன்னபடி, சஹாபாக்கள் சொன்னபடி, நம்முடைய இமாம்கள் சொன்னபடி, உலமாக்கள் சொன்னபடி விளங்கினா தான் குரானை விளங்க முடியும். நான் ஏன் இஷ்டத்துக்கு விளங்க முடியும்னா அந்த குரானை அவன் நரகத்தில் கொண்டு சேர்த்துரும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரைஹி, யார் தன்னுடைய விளக்கத்திற்கு ஏற்றவாறு குர்ஆனை விளக்கினானோ ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார், தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை நரகத்திலே அவன் ரிசர்வேஷன் செய்து கொள்ளட்டும். ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால குர்ஆனை முதலில் குர்ஆன் மூலமா தான் விளங்க முடியும். அப்ப இங்க அல்லாஹ் கல்வின்னு சொல்றானது எந்த கல்வி? இத பத்தி அல்லாஹ் எங்க சொல்றானா அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான். சூரத் ஆல இம்ரான்ல இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். ரொம்ப அழகா கல்வியை பத்தி அல்லாஹ் அழகா தெளிவா ஆயத்துல இந்த சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி, வானங்களையும் பூமியையும் நாம் படைத்திருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும். எப்படி சொல்லல, என்னுடைய நபிமார்களுடைய வரலாற்றிலே, வாழ்க்கையிலே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே, ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே சொல்லல. வானத்தையும் பூமியையும் படைத்திருப்பதிலும், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், அறிவுள்ள மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. நல்லா கவனிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்திலே, சஹாபாக்களுடைய தாரீഖിலே, இஸ்லாமிய தாரீഖிலே அதெல்லாம் அல்லாஹ் அங்க சொல்லல. இங்க என்ன சொல்றான், வானத்தையும் பூமியையும் நான் படைத்திருப்பதை பற்றி பார். வானத்தை எப்படி படைச்சிருக்கேன், அஸ்ட்ராலஜி, இங்கிலீஷ் அஸ்ட்ராலஜிங்க, அந்த அஸ்ட்ராலஜியை பார். அந்த அஸ்ட்ராலஜியில நான் படைத்திருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்தை பார். சோலார் சிஸ்டம், சூரியன் ஒண்ணு இருக்குது, அதை சுற்றி கோள்கள் இருக்கின்றன, அதை சுற்றி கோள்கள் இருக்கின்றன. லூனார், எர்த், நெப்டியூன், ப்ளூட்டோ, யுரேனஸ், இப்படி கோள்கள் இருக்கின்றன, பிளானட்ஸ். அந்த பிளானட்ஸை பார். அந்த சூரியன் ஒரே இடத்துல நிற்கிறதா, சுத்திக்கிட்டே இருக்குதா பாரு. பூமி, எர்த் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம் ஆகுது. அது அப்படியே சூரியனை சுத்தி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுது. இதெல்லாம் சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தை பார். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத், வானத்தை படைச்சிருக்கனே, அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார். அஸ்ட்ராலஜி, வானவியல், அதுல இருக்க சோலார் சிஸ்டத்தை பார். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், அவலம் யரல்லதீன கஃபரு, அவலம் யரல்லதீன கஃபரு. நல்லா புரிஞ்சுங்க, குர்ஆன் என்பது ஒரு அழகான உண்மையான அறிவியலை சொல்லக்கூடிய நூல், வேதம். நமக்கு புரியறது இல்லை. நாம அந்த குர்ஆனை எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுல பரக்கத்துக்காண்டி வச்சிருக்கோம். பரக்கத்துக்காண்டி பட்டு துணியால சுத்தி மேல கைப்படாத இடத்துல வச்சிருப்போம். நம்ம இன்னைக்கு குர்ஆனை கைப்படாத இடத்துல வச்சோம்னா நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் கண்படாத இடத்துல வச்சிருவோம். குர்ஆனை நம்ம கைப்படாத இடத்துல வைக்கிறோம். குர்ஆனை எங்க வைக்கணும், மேல வைப்பா, கைப்படாத இடத்துல பத்திரமா வை. நம்ம கையில பற்றக்கூடாதுங்கிறதுக்காக கைப்படாத இடத்துல வச்சா அல்லாஹ் பாதுகாக்க நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் கண்ணிலேயே பற்றக்கூடாது, கண்படாத இடத்துல வைப்பாங்க. குர்ஆனுக்கு நாம கொடுக்குற மரியாதை தான். அந்த குர்ஆன் மேல இருந்து எப்ப கீழே இறங்கும், அந்த குர்ஆன் மேல இருந்து எப்ப கீழே இறங்கும், வீட்டுல யாராவது சக்கராத்தா இருந்தா, மூத்தாப்பர் மாதிரி இருந்தா, அவர் தலைமாட்டில் உட்காந்து யாசீர் ஓது, குர்ஆன் ஓது, குர்ஆன் கீழே இறங்கும். அதுக்கப்புறம் மறு மேலே உட்காந்து கொஞ்சம் குர்ஆன் எடுத்து பாருங்க. ரப்பல் ஆலமீன் அதுல சொல்றான் எஜுகேஷனை பத்தி. நாம் வானத்தை படைத்திருக்கின்றோம். வானத்துல எல்லாமே, வானம் எப்படி உருவாச்சு, பூமி எப்படி உருவாச்சு, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீ சயின்டிஸ்ட் பிக் பேங் தியரிங்கிறான். சயின்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
பிக் பேங் தியரி பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாத்தி வல் அர்தி கானதா ரத்கன் ஃபதக்னாஹுமா. அவலம் யரல்லதீன கஃபரு, இந்த காஃபிர்களுக்கு தெரியாதா? குர்ஆனை நிராகரிக்கிறானே, குர்ஆனை இன்கார் பண்றானே, இவனுக்கு தெரியாதா அன்ன ஸமாவாத்தி வல் அர்தி கானதா ரத்கன், இந்த வானங்களும் பூமியும் எல்லாம் ஒன்றா இணைந்து ஒரு நெபுலாவா இருந்தது. நெபுலா அல்லாஹ் சொல்றான். ரத்தகன், ரத்தகன்ங்கிறது சரியான சயின்டிபிக்கல் நேம் நெபுலா. அத சயின்டிஸ்ட் சொல்றான். இதெல்லாம் வந்து நெபுலாவா இருந்துச்சு. நெபுலானா என்ன அது சொல்ல தெரியாது. ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு உருவம். இதுதான் அல்லாஹ் குர்ஆன் ரத்தகன்ங்கிறான். அன்ன ஸமாவாத்தி வல் அர்தி கானதா ரத்தகன், வானங்களும் பூமியும் இணைந்து உலகத்தில் ஒரு பெரிய நெபுலாவா இருந்தது. ஃபதக்னாஹுமா, நாம் தான் அதனை வெடிக்க வைத்தோம். அல்லாஹ் சொல்றான், வெடிக்க வைத்தோம். ஃபதக்னா வெடிக்கிறது. ஃபதக்ங்கிற அரபி வார்த்தைக்கு வெடிக்கிறது. ஃபதக்னாஹுமா, நாம் தான் விரண்டி வெடிக்க வைத்தோம். இந்த வெடிச்சோன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதத்தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறான். பிக் பேங் தியரி. பேங் வெடிச்சிட்டு பெரிய பேங் ஆச்சு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ சோலார் சிஸ்டம் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் இன்ன ஸமாவாத்தி வல் அர்து, பூமி. ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபில நிறைய இருக்குது. மண்ணியல், உயிரியல், தாவரவியல். பூமிக்கு அடியில என்னென்ன இருக்குது, அந்த ஹசானாக்களை பத்தி, பூமிக்கு அடியில் உள்ளவங்களை பத்தி, பூமியில அடியில் உள்ள கான்கள், பெரிய பெரிய சுரங்கங்கள், இதை பத்தி அவ வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளை பற்றியும் பூமியையும் பூமியில் உள்ளவற்றை பற்றியும் வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருது, அதை பற்றியும் ஒருத்தன் ஆராய்ச்சி செய்தால், இரவும் பகலும் மாறி மாறி வருதுல்ல, இதை பத்தி ஒருத்தன் ரிசர்ச் பண்றான். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஒரு பையன் அஸ்ட்ராலஜி படிக்கிறான், அல்லது அஸ்ட்ராலஜில நெபுலா பத்தி படிக்கிறான், பிக் பேங் தியரி பத்தி ரிசர்ச் பண்றான், சோலார் சிஸ்டத்தை பத்தி ரிசர்ச் பண்றான், யுரேனஸ் நெப்டியூனை பத்தி, எர்த்தை பத்தி, புளூட்டோ பத்தி, மூணு பத்தி ஆராய்ச்சி பண்றான். அவன் எங்க போய் படிப்பாங்க? மதரசாலே, காலேஜ்லயா? சொல்லுங்க. இந்த ரிசர்ச் பத்தி எங்க போய் படிப்பான்? மதரசாலே, காலேஜ்லயா? காலேஜ்ல போய் படிப்பான். இன்னொரு பையன் எர்த்தை பத்தி ஆராய்ச்சி பண்றான், ஜுவாலஜி படிக்கிறான், ஜியாலஜி படிக்கிறான், மைனாலஜி படிக்கிறான். என்ன மைண்ட் இருக்கு பூமிக்குள்ள, என்ன சுரங்கம், இதை பத்தி படிக்கிறான், இதை பத்தி ரிசர்ச் பண்றான். இவன் எங்க போய் படிப்பான்? மதரசாலே, காலேஜ்லயா? சொல்லுங்க. காலேஜ்ல போய் படிப்பான். இரவு பகல் மாறி மாறி வர்றதை பத்தி பார்க்கிறான். சன், மூன், இது ஏன் இத்தனை மணிக்கு உதிக்குது, இது ஏன் இத்தனை மணிக்கு மறையுது, ஏன் கோடை காலத்துல சீக்கிரமா உதிக்குது, லேட்டா உதிக்குது, குளிர்காலத்துல சீக்கிரமா உதிக்குது, அது கோடை காலத்துல லேட்டா மறையுது, குளிர்காலத்துல லேட்டா மறையுது, ஏன் இங்க இரவா இருக்கும்போது அமெரிக்கால ஏன் பகலா இருக்குது, அமெரிக்கால இரவா இருக்கும்போது இங்கேயும் பகலா இருக்குது, ஏன் டைம் சேஞ்ச் ஆகுது, ஒவ்வொரு நாட்டுக்கு டிஃபரெண்ட் ஆகுதுல சேஞ்ச், அந்த டைம் ஏன் டிஃபரெண்ட் சேஞ்ச் ஆகுது, இதை பத்தி எல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்றான். இவன் எங்க போய் படிப்பாங்க? மதரசாலே, ஸ்கூல்லயா, காலேஜ்லயா? சொல்லுங்க. காலேஜ்ல படிப்பான். அல்லாஹ் சொல்றான், இந்த ஆராய்ச்சிகளை பற்றி எல்லாம் படிக்கக்கூடிய ஒருவன், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி, நாம் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதை ஆராய்ச்சி பண்றான். வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி, இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி ஆராய்ச்சி பண்றான். இப்படிலாம் இவன் ஆராய்ச்சி பண்ணா, அந்த ஆராய்ச்சி அவன் முஸ்லிமா இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், நாத்திகனா இருக்கட்டும், அல்லது ஆன்மீகவாதியா இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், முறையா ஆராய்ச்சி செய்தால் அந்த ஆராய்ச்சியோட முடிவு என்ன தெரியுமா ஆகும்? அந்த ரிசர்ச்சுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா ஆகும்? அவன் பண்ண ஆராய்ச்சி குர்ஆனை பற்றி அல்ல, ஹதீஸ்களை பற்றி அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரத்தை பற்றி அல்ல, சஹாபாக்களுடைய சீரத்தை பற்றி அல்ல, ஃபிக்ஹ் மசாயில்களை பற்றி அல்ல, சட்டங்களை பற்றி அல்ல, தாரீகை பற்றி அல்ல. அவன் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. அவன் ஆராய்ச்சி பண்ணது வானங்களை பற்றி, அஸ்ட்ராலஜியை பற்றி, சோலார் சிஸ்டத்தை பற்றி, பிக் பேங் தியரியை பற்றி, பூமியை பற்றி, இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றான். அந்த ஆராய்ச்சி கடைசியா எங்க கண்டு விடுந்தா, அல்லாஹ் சொல்றான் ரப்பனா. அவன் ஆராய்ச்சி எங்க போய் முடிவானா நிப்பானா? ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி எங்க போய் நிப்பானா? ரப்பனா, எங்கள் இறைவனே, எங்களுடைய ஒரே இறைவனே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, இதெல்லாம் நீ வேஸ்டா படைக்கல. இப்ப ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை வச்சிருக்கிறியே, நான் நினைப்பேன் நட்சத்திரம் வானத்தை பார்த்தா அழகா இருக்குது, இது தவிர என்ன பிரயோஜனம் நினைப்போம். ஆனால் அதற்குள் எத்தனையோ ஹிக்மத்தை வைத்திருக்கிறாய், எத்தனையோ அற்புதங்களை வைத்திருக்கிறாய். மா ஹலக்த ஹாதா பாத்திலா.
நாங்க பிறக்கிறதையும் மறையறதையும் ஏதோ மாசம் அன்றாட நிகழ்வு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். சூரியன் உதயமாகவே சூரியன் மறையிலையும் அது நேச்சுரல், அது பாடு ரொட்டீன் நடக்குது நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இதற்குள் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை வைத்திருக்கிறாய், ஆயிரக்கணக்கான படிப்பினைகளை வைத்திருக்கிறாய், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அத்தாட்சிகளை வைத்திருக்கிறாய். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இவற்றை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன். அந்த ஆராய்ச்சி அவன் எங்க கொண்டு விடுது பாருங்க, அந்த ஆராய்ச்சி அவன் எங்க கொண்டு விடுது, யார்கிட்ட கொண்டு சேர்த்துறதுங்க? இவன் ஆராய்ச்சி செய்வது குர்ஆனை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் ஆராய்ச்சி செய்வது குர்ஆனை பற்றி அல்ல, ஹதீஸை பற்றி அல்ல, சீரத்தை பற்றி அல்ல, ஃபிக்ஹை பற்றி அல்ல. இவன் ஆராய்ச்சி செய்வது அஸ்ட்ராலஜியை பற்றி, ஜுவாலஜியை பற்றி, நியூமராலஜியை பற்றி, அல்லது சோலார் சிஸ்டத்தை பற்றி, பிக் பேங் தியரியை பற்றி. இவன் ஆராய்ச்சி செய்யலாம் இதை பற்றி. ஆனால் அந்த ஆராய்ச்சியின் முடிவு எங்க கொண்டு விடுது? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இவற்றை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். ஃபக்கினா அஸாபன் நார், எங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் நரகத்துடைய அச்சத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தி விடுகின்றது. இதுதாங்க கல்வி, இதுதான் எஜுகேஷன். நீ நம்ம கல்வி சொல்றோமே, இதுதான் கல்வி, பியூர் எஜுகேஷன் தான். சரி, அதோட நிறுத்திடுவானா? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன் நார். இல்ல, இதுக்கு முன்னாடி லஆயாத்தில் உலில் அல்பாப், அறிவுள்ள மக்களுக்கு இதில் எல்லாம் அத்தாட்சிகள் இருக்கின்றன. இதுல வானத்திலே பூமியிலே இரவும் பரவும் மாறி மாறி வருவதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன. அந்த அத்தாட்சியை அவன் ஆராய்ச்சி பண்ணுவான். ஆராய்ச்சி பண்ணி அவன் எங்க போய் நிப்பான்னா அல்லதீன, அடுத்த ஆயத்துல எக்ஸ்பிளைன் பண்றான் அல்லாஹ். அல்லதீன, இந்த ஆராய்ச்சி அவனை எங்க கொண்டு விடுங்கன்னா, யذ்குரூன அல்லாஹ கியாமம் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், இவன் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும். ஆராய்ச்சி பண்றது வானத்தை பத்தி பூமியை பத்தி. ஆனா நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் எதை பத்தி யோசிப்பான்? யذ்குரூன அல்லாஹ், அல்லாஹ்வை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கான வானத்தை, இப்படி படைச்சிருக்கான சூரியனை, இப்படி படைச்சிருக்கான அல்லாஹ் அற்புதமான படைப்பை என்று எல்லா நிலையிலும் அல்லாஹ் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு நம்ம தாடி வச்சு தொப்பி போட்டு அல்லாஹ் 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 தஸ்பீஹ் பண்ணா கூட நமக்கு உண்மையான திக்ர் செய்ய வர மாட்டேங்குது. திக்ர் செஞ்சுட்டு இருப்போம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், கே வாச்சா கே கபாயபா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், கர்மே से वाचा क्या अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह, இத நம்ம திக்ர். நம்ம நீ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் திக்ர் செய்றோமே, அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் தனியா அல்லாஹ்ட்ட அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அகரிதா ஓ ஃபேன் டப்பா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லைட் பந்த் கர்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இத நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆனா அவன் என்ன பண்ணுவானா, அவன் ஆராய்ச்சி பண்றது வானத்தை பற்றி, சோலார் சிஸ்டத்தை பற்றி, பிக் பேங் தியரியை பற்றி, உலகத்தை பற்றி, பூமியை பற்றி, இரவு பகல் மாற மாதிரி அறுபது பத்தி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்துட்டு அல்லாஹ் பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படின்னா என்ன ஆயிடுவான்? ஒருத்தன் ஒரே விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தா அவன் என்னங்க சொல்லுவான்? क्या बात, पागल बन गया क्या சொல்லுமா இல்லையா? மஜ்னூனுக்கு என்னங்க, ஏங்க மஜ்னூன் பேர் வந்துச்சு? லைலா மஜ்னூன் கேள்விப்பட்டீங்கல்ல? லைலா மஜ்னூன், மஜ்னூன் என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? பைத்தியம். ஏன் பைத்தியம்? எப்ப பார்த்தாலும் லைலா பத்தியே பேசிட்டு இருப்பான். எதை பார்த்தாலும் லைலா, எங்க பார்த்தாலும் லைலா, லைலா லைலா லைலா, பைத்தியம் ஆயிட்டான், மஜ்னூன் ஆயிட்டான். ஒரு நாய் போய்கிட்டு இருந்துச்சான், அந்த நாயை பிடிச்சி மஜ்னூன் பைத்தியம் முத்தம் கொடுத்தானா, நாயை பிடிச்சி முத்தம் கொடுத்தானா. அரே மஜ்னூன் क्या रे तुम कुत्ता को जाको बोसा देता सो, तेरा नाम बराबर नामिச்சிரே அப்படினா. நாய்க்கு போய் முத்தம் கொடுக்கறடா, ஏன்டா பைத்தியம் கொண்டு சொல்ல கரெக்ட் தான்டா. தூச் மஜ்னூன் ரே, அவன் சொன்னானா தூச் மஜ்னூன், உனக்கு தான் பைத்தியமா, நீ தான் பைத்தியம். இந்த குத்தா என்ன குத்தா, நாய் என்ன நாய் தெரியுமா? லைலா வீட்டு தெருவழியா வருது. இந்த நாய் எது வழியா வருது? லைலா வீட்டு தெருவழியா வருது, அதனால முத்தம் கொடுத்தேன். கதை சொல்லுவாங்க, உண்மையா பையா அல்லாஹ் அறிவான். மஜ்னூனுடைய அப்பா என்ன பண்ணிட்டாராம், அவனை மக்கா கூட்டு போனாராம், ஹஜ்ஜுக்கோ உம்ரா கூட்டு போனாராம். அங்க போனாலும் இந்த லைலா பைத்தியம் போதான்னு பாக்கலாண்டு அங்க போய் காபத்துல பார்த்தோன்னா அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டானோ, பொல 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 அழுதான. காபத்துல பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் திருந்திட்டான், உம்ரா கூட்டு வந்து ஹஜ்ஜு கூட்டு வந்து திருந்திட்டான். காபத்துல பார்த்தோன்னா அழுகுறானே அப்படின்ட்டு, நல்ல பிள்ளை ஆயிட்டியாடா அப்படின்டா. இல்லப்பா, இந்த காபத்துலாம் கருப்பு, என் லைலாவும் கருப்பு, இதை பார்த்த லைலா ஞாபகம் வந்துச்சு, அழுதானா. அதான் மஜ்னூன் பேரு. அப்போ எப்ப நான் சொல்றேங்க, ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம், உட்கார்ந்தா பணம், நின்றா பணம், படுத்தா பணம், பணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா அவன் என்ன சொல்லுவாங்க? பைசாக்கி பாகல் சொல்லுமா இல்லையா? சொல்லுமா இல்லைங்க? பைசாக்கா பாகல், பண பைத்தியம்.
அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், இவன் இந்த ஆராய்ச்சி பண்ணியவன், இந்த ரிசர்ச் பண்றவன், இந்த விஞ்ஞானி, இந்த அறிவாளி எப்படி ஆயிடுவானா, விஞ்ஞானியா இருக்கக்கூடியவன், அறிவாளியா இருக்கக்கூடியவன் பைத்தியமா மாறி விடுவான். என்ன பைத்தியம்? நின்ற நிலையிலும், உட்கார்ந்த நிலையிலும், படுத்த நிலையிலும் அல்லாஹ் இப்படி திக்ர் செய்யக்கூடிய பைத்தியம் ஆயிடுவான். அல்லாஹ் அக்பர். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ் கியாமம் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். நின்ற நிலையிலும், படுத்த நிலையிலும், உட்கார்ந்த நிலையிலும் அல்லாஹ் பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். ஓ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி. மறுபடியும் என்ன பண்ணுவானா, வானத்தை போய் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணுவானா. அவனுக்கு வெறும் தரகை வந்துடும், ஆர்வம் வந்துடும், இன்னும் ஆராய்ச்சி பண்ணுவான். ஆராய்ச்சி பண்ணி தான் கடைசியா சொல்லுவான், ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இதெல்லாம் நீ வீணா படைக்கல, நீ பரிசுத்தமானவன், எங்கள் நரக ஏற்பட்டு பாதுகாத்துற அல்லாஹ்னு சொல்வானா. அருமைக்குரியவர்களே, இதுதான் எஜுகேஷன், இதுதான் கல்வி. இங்க எங்க அல்லாஹ் உலக கல்வி, மார்க்க கல்வி, தீனி தாலீம், துனியவி தாலீம் ஏதா அல்லாஹ் பிரிக்கிறானா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, யார் வீட்டை விட்டு புறப்படுற கல்வியை தேடி அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கான்னு சொன்னாங்களே, ரசூல் எங்க பிரிச்சாங்களா உலக கல்வி மார்க்க கல்வின்னு? நாம் பிரிச்சுக்கிட்டோம். தீனிக்கல் இல்மி அலக், துனியவி இல்மி அலக். தீனுடைய கல்வி வேற, துனியாவுடைய கல்வி வேற. ஒருத்தன் பையன் பிஏ படிக்கிறான், எம்ஏ படிக்கிறான், இவனுக்கு பேர் என்ன? துனியா படிக்கிறான். மதரசால போய் இப்ஸ் பண்றான், ஆலிம் ஓதுறான், ஃபிக்ஹ் படிக்கிறான், ஹதீஸ் படிக்கிறான், இவனுக்கு பேர் என்ன? மார்க்க கல்வி படிக்கிறான், தீனி தாலீம். இது துனியாவி தாலீம். அல்லாஹ்வும் பிரிக்கல, அல்லாஹ் ரசூலும் பிரிக்கல. இது ஒரு பெரிய வரலாற்று பின்னணி, வரலாற்று சூழ்ச்சி. நான் சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு. உலகம் முழுவதையும் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணாங்க. உலகம் முழுவதையும் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணானா இல்லையா? சொல்லுவாங்க, சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர். ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதில்லை. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது கேள்விப்பட்டீங்களா? ஆமான்னு சொன்னா எங்கன்னு கேட்டுருவாரு, எதுக்கு வம்பு? சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர் சொல்லுவாங்க. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதில்லை. அதுக்கு என்ன பொருள் சொன்னா, சூரியன் இந்தியால மறையுதுன்னா எங்க உதயம் ஆயிடும்? எங்க? அமெரிக்கால மறையுதுன்னா இந்தியால உதயம் ஆயிடும். சூரியன் உதயமாகக்கூடிய இந்தியாவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இருந்தது, சூரியன் மறையக்கூடிய அமெரிக்காவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இருந்தது. அதெல்லாம் சொல்லுவாங்க, சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர். ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதில்லை, எங்க மறைஞ்ச அங்க உதயமாடு, அங்க மறைஞ்ச அங்க உதயமாடு. அப்படி உலகம் முழுவதும் ஆட்சியை வைத்திருந்த பிரிட்டிஷ் எம்பையர் ஒவ்வொரு நாட்டுக்கா சுதந்திரத்தை கொடுத்துட்டு வரும் பொழுது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு ஆர்குமெண்ட் வருது. ஒரு நீண்ட விளக்கம் உங்களுக்கு இதை ஷார்ட்டா சொல்றேன். அப்ப கிளாக்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய ஒரு செனட் மெம்பர், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மெம்பர், அவன் எழுந்திருக்கிறான். எழுந்து சொல்றான், நாம முஸ்லிம் இது உலக நாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுதந்திரம் கொடுத்துருவோம், ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் ஒன்லி ஜியோகிராபிக்கல் ஃப்ரீடமாக இருக்க வேண்டும். ஜியோகிராபிக்கல் ஃப்ரீடம், புவி சார்ந்த பூமி சார்ந்த சுதந்திரமாக தான் இருக்க வேண்டும். கலாச்சார ரீதியாக அவன் காலம் முழுவதும் நமக்கு கல்ச்சுரல் ஸ்லேவ்ஸாக இருக்க வேண்டும். கல்ச்சுரல் ஸ்லேவ்ஸ், கலாச்சார அடிமையா நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு புக் எடுக்கிறான், புக்கை எடுத்து ஒரு பேப்பரை கிளிக்கிறான். கிளாக்ஸ்டோன், நீங்க நெட்ல பாருங்க, விக்கிபீடியால பாருங்க, கிளாக்ஸ்டோன் செனட் மெம்பர் ஆஃப் யூகே பார்லிமெண்ட் அப்படின்னு போடுங்க, அவன் பேசுறதுலாம் வரும். ஒரு புக் எடுத்து கிளிக்கிறான், கிழிச்சு சொல்றான், இந்த புக்கோட ஒட்டி இருக்கும் வரைதான் இதற்கு புத்தகம் என்று பெயர். புக்கோட கிழிச்சுட்டா இதுக்கு பேர் என்னது? பேப்பர். புக்கோட இருக்கிற வரைக்கும் இது நாலேஜ். புக்கோட சேர்ந்துருது இந்த பேப்பர் என்னது? என்னங்க? பேப்பர் ஆஃப் நாலேஜ். இந்த புக்கோட கிழிச்சுட்டா இட் இஸ் எ டிஷ்யூ பேப்பர். இட் இஸ் எ டிஷ்யூ பேப்பர். எதை வேணா தொடச்சு போடலாம். இது புக்கோட ஒட்டிட்டு இருக்க வரைக்கும் தான் இது வந்து பேப்பர் ஆஃப் நாலேஜ், மெட்டீரியல் ஆஃப் நாலேஜ். இத புக்ல கிழிச்சிட்டா இது பேர் டிஷ்யூ பேப்பர். சொல்லு, இது எக்ஸாம்பிள் சொல்றான். சொல்றான், எதுவரை குறிப்பாக முஸ்லிம் கலாச்சாரத்தை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள், குர்ஆனை பின்பற்றக்கூடிய நாடுகள், அவன் சொல்றான், நம்ம உலகம் முழுவதும் கல்ச்சுரல் ஸ்லேவ்ஸ் ஆக்கிட்டா நீ ஜியோகிராபிக்கல் ஃப்ரீடம் கொடுத்தா கூட அவன் கல்ச்சுரல் ரீதியாக நமக்கு ஸ்லேவ்ஸா இருப்பான். அப்ப அவன் சொல்றான், இன்னைக்கு எஜுகேஷன் என்றாலே குர்ஆனி எஜுகேஷன் தான். அந்த கிளாக்ஸ்டன் சொல்றான், குறிப்பாக எந்த மக்கள் இஸ்லாத்தோட தொடர்பா இருக்கிறார்களோ, குர்ஆனோட தொடர்பா இருக்கிறார்களோ,
அந்த மக்களோட நீ கலைகள் நின்றாலும் நம்முடைய கலாச்சாரத்தை அவன் பூத்த முடியாது. நம்முடைய கலாச்சாரத்தை பூத்த முடியாது. நீ மத்த நாடு இந்தியா மத்த நாட்டுக்கெல்லாம் நம்ம கலாச்சாரத்தை பூத்திடலாம். இன்னைக்கு பாக்குறோம்ல, நீங்க பிரிட்டிஷ்காரன் நம்மள விட்டு போய் 75 வருஷம் ஆகி போச்சுங்க. இன்னும் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குமா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. டப்புன்னு ஆதாரத்தை எடுத்து போடுறேன் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அஸ்ஃபல மினல் கஅபைன் ஃபஹுவ ஃபின்னார். கரண்டைக்கு கீழே இறங்கி ஆடை நரகத்தின் ஆடைன்னு சொன்னாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. பிரிட்டிஷ்காரன் கரண்டை கீழே தான் போட்டான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பேண்ட் போட்டு ரோட்ட பெருக்கிறோமா இல்லையா? இல்ல சொல்லுங்க. ரோட்ட பெருக்கிறோமா இல்லையா? இஸ்லாமிய சமுதாயம் பள்ளிக்குள்ள போகும்போது பேண்ட் மடிச்சுப்போம். பள்ளியாசல் வெளியே வந்தோடனே பேண்ட் இறக்கி விட்டுருவோம். அங்கதான் ரசூலா உட்கார்ந்து இருக்காங்க, பாத்துருவாங்க. பள்ளியாசல் வெளியே வந்த உடனே பேண்ட் இறக்கி விட்டுருக்கோம். பாக்குறோமா இல்லையா? யாரு கலாச்சாரம்? இஸ்லாமிய கலாச்சாரம். நீ பேண்டா இருக்கட்டும், பைஜாமா இருக்கட்டும், லுங்கியா இருக்கட்டும், கரண்டைக்கு கீழே இறங்கினா டக்னேக்கே நீச்சே அகர் உத்தரேகா ஓ தோசக் கப்படா ஹை ரசூலா சொல்றாங்க. நரகத்தின் ஆடைங்கிறாங்க. ஆனா பிரிட்டிஷ்கார ஆடை பேண்ட் போட கீழே தான் போட்டு ஆகணும். மேல போட முக்கா பேண்ட்டுக்கு நம்மள. அதனால என்ன பண்றோம்? தைக்க போதே அவரு சார் உத்தாரோ அளவு கொடுக்கும்போது என்ன பண்ற? டிரைவர்ட்ட டைலர்ட்ட இன்னும் இறக்கு. இது பிரிட்டிஷ் கலாச்சாரம் இல்லையா? அவன் போய் 75 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளா முஸ்லீம் ஆயிட்டோம், ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தி ஆயிட்டோம். இன்னைக்கும் நம்ம பிரிட்டிஷ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன? மீசையை ஷார்ட் பண்ணணும், தாடியை வைக்கணும். நீ மீசையை முறுக்கு மீசை வச்சுட்டு தாடியை ஷேவ் பண்றோம். யாருடைய கலாச்சாரம்? கபூர்ல கால் வச்சுட்டாரு, இருந்தாலும் காலையில முடிச்சோன்னு ஷேவிங் மிஷினோட முடிப்பாரு. மழு டெய்லி ஷேவ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களே இன்னைக்கு வரைக்கும். ஒரு காலேஜ் பையனை ஸ்கூல் பையனை தாடி வச்சா பேரண்ட்ஸ் அலோவ் பண்றத கேப்பா இத்தனை செல்சி தாடி சொல்றாங்க. சொல்றமா இல்லையா? சின்ன வயசு இப்ப கைப்பேத்தி தாடி ஷேவ் பண்ணு பெற்றோரை வற்புறுத்துறோம். இதுல யாரோட கலாச்சாரம்? எல்லாத்துக்கும் மேல நியூ இயர் கலாச்சாரம். ஜனவரி 1 அன்னைக்கு நியூ இயர் கொண்டாடுறோமா இல்லையா? இல்ல நாங்களாம் கொண்டாடுறது இல்லை. எங்கெல்லாம் அது பழக்கமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் பேரநாம்படிக்காரங்க சொந்தம் நல்ல நசீப் உள்ளவங்க, தீன்தாரிங்க. மெட்ராஸ் வந்து பாருங்க, இது வந்து முழுக்க கிறிஸ்தவ கலாச்சாரம் அல்லது மேற்கத்திய வெஸ்டர்ன் கலாச்சாரம். இங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நீங்க ஜனவரி 1 அன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. புத்தாண்டை முன்னிட்டு வடபழனி முருகன் கோவிலில் இரவு 12 மணிக்கு பூஜை நடைபெற்றது. ஏன்னா ஜனவரி 1 12 மணிக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? வடபழனி முருகனுக்கும் நடக்குதா இல்லையா? சரி, அது அவங்க கலாச்சாரங்க, அப்படி சொல்லாதீங்க. மவுண்ட் ரோடு தர்கால வந்து பாருங்க, மவுண்ட் ரோடு மக்காபலி வந்து தர்கா இருக்குதுல்ல, அங்க வந்து பாருங்க. நியூ இயர் அன்னைக்கு நல்ல சீரியல் லைட் எல்லாம் போட்டு நைட்டு 12 மணி தர்கா தூங்க உட்காந்துருப்பான். ஜியாரத்து பண்ணலாம் வாங்க, பூந்தியோட வாங்க அப்படின்ட்டு. அப்ப அங்கிருந்து இங்கே வந்துருச்சா? இங்கேயோட நிக்கல, தர்காவோட நிக்கல, அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு இந்த சனியை முடிச்ச கலாச்சாரம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 1 அன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல நீங்க, நான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவேன், அதனால சொல்றேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியுமே. கவனிச்சிருக்க மாட்டீங்க, கவனிச்சு பாருங்க தெரியும். ஜனவரி 1 அன்னைக்கு பள்ளிவாசல்ல வழமையா ஃபஜ்ருக்கு வர்ற கூட்டத்தை விட ஒரு சப்பு கூட வரும். ஜனவரி 1 அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகையில வழமையா அந்த பள்ளிவாசல் தொழுதிங்கன்னா வழமையா 2 சப்பு வருதுன்னா அன்னைக்கு 2.5 சப்பு 3 சப்பு வரும். அவங்க எல்லாம் யாரு பார்த்தா நியூ இயர் முசல்லிஸ். நீ வார முசல்லி, வருஷ முசல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப புதுசா நியூ இயர் முசல்லி, ஒரு சப்பு எக்ஸ்ட்ரா வரும். இவெல்லாம் யார் பார்த்தா நியூ இயர் காண்டி ஃபஜ்ருக்கு வருவேன். அப்ப மேற்கத்திய கலாச்சாரம் இங்கே வந்துருச்சா இல்லையா? இதைத்தான் கிளாக்ஸ்டோன் சொன்னான். என்ன பண்ணணும்? முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அவர்களை எப்படி இந்த தாளை, இந்த புத்தகத்தை விட்டு தாளை கிழித்து விட்டால் அது டிஷ்யூ பேப்பரோ, அதே போன்ற முஸ்லிம் சமுதாயத்தை குர்ஆனை விட்டு தூரமாக்கி விட்டால் அவங்களும் டிஷ்யூ பேப்பர் ஆயிடுவாங்க. இந்த இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆனோடு ஒட்டி கொண்டிருக்கும் வரைதான் அவர்களுக்கு கல்ச்சரல், எஜுகேஷன், நாலேஜ் எல்லாம் கிடைக்கும். எப்ப இந்த குர்ஆனை விட்டு இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பிரித்து விடுவோமோ, இது ஜஸ்ட் லைக் ஒரு டிஷ்யூ பேப்பர். நீங்க நடக்குதா இல்லையாங்க? குர்ஆனோட நமக்கு என்னங்க தொடர்பு? குர்ஆனோட நமக்கு என்ன தொடர்பு? டெய்லி குர்ஆனை வாசிக்கிற போதுறேன், டெய்லி குர்ஆன் தர்ஜுமா பாக்குறேன், தர்ஜுமால உள்ள படிக்க பத்தி விளங்குறேன், விளங்காத உலமாக்கள்கிட்ட கேட்கிறேன், கேட்டு அமல் செய்யறேன் அப்படின்ட்டு நம்மள எத்தனை சதவீதம் இருப்போம்? நான் சொல்றது தீன் தெரியாத ஊர்ல இல்ல, தீன்தாரியான பேரணா மட்டும் மாதிரி ஊர்ல கேட்கிறேன். எத்தனை பெர்சன்டேஜ் முஸ்லிம்கள் டெய்லி குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் தர்ஜுமா படிக்கிறோம், குர்ஆனை விளங்குறோம், விளங்காட்டா உலமாக்கள்கிட்ட கேட்கிறோம்? எத்தனை பேர் இருக்கணுமோ?
எத்தனை பேர் இருப்பாங்க? தீன்தார் பேதீனி ஊர்ல விட்டுருங்க. மாஷாஅல்லாஹ் இபாதத்தான ஒரு தீன்தாரி நிறைஞ்ச ஊரு, பேரணாம்பட்டு மாதிரி, ஆம்பூர் மாதிரி, வாணியம்படி மாதிரி, விஷாலம் மாதிரி ஊர்களை கேட்கிறேன். எத்தனை % முஸ்லிம்கள் நான் டெய்லி குர்ஆனுக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்குறேன், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறேன், குர்ஆனுக்குன்னு 1/2 மணி நேரம் ஒதுக்கி படிக்கிறேன், படித்து தர்ஜுமாவும் பார்க்கிறேன். சும்மா பரக்கத்துக்கான யாசீன் சொல்லி ஓதுறது இல்ல, பரக்கத்துக்கான கடையில பார்த்து யாசீன் ஓதுறது இல்ல, மகரிபின் வாக்கியா ஓதுறது இல்ல, என்னுடைய வாழ்க்கைக்காடி ஓதுறேன் குர்ஆனை. எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறோம்? எத்தனை பேர் தர்ஜுமா பார்க்கிறோம்? எத்தனை பேர் புரியுறோம்? எத்தனை பேர் புரியாத இடத்தை நோட் பண்ணி உலமா கிட்ட கேட்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். எத்தனை % இருப்போம்? இல்லையே. தீன்தாரி ஊர்ல சொல்றேன், பேதீனி ஊர்ல விட்டுருவோம். தீன்தாரி ஊர்கள்ல குர்ஆன் நமக்கு தொடர்பே இல்லையே. அப்ப எந்த கலாச்சாரம் வந்தாலும் நாம் அதை அடாப்ட் செய்து கொள்வோம். எந்த கலாச்சாரம் வந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிக்கிறோம், நம்ம ஏத்துக்கிறோம். நசாராக்கள் கலாச்சாரமா, யூதருடைய கலாச்சாரமா, இந்துக்களுடைய கலாச்சாரமா, எல்லா பலாய் கலாச்சாரத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய குர்ஆனிய கலாச்சாரம் இல்லையே, குர்ஆன் நாலேஜ் இல்லையே, குர்ஆனுடைய இல்மு இல்லையே, குர்ஆனுடைய அறிவு இல்லையே. குர்ஆன் அல்லாமா இக்பால் சொல்றாங்க, அழகான ஒரு ஷார் சொல்றாங்க அல்லாமா இக்பால், जिसको दुनिया इल्म कहती है वो जहले महज है, जिसको दुनिया इल्म कहती है वो जहले महज है, इल्म तो है आपके इरशाद फरमाने का नाम. உங்களுக்கு தர்ஜுமா தேவையில்லை பேரம்பட்டுக்காரங்களுக்கு. இந்த உலகம் எதற்கு கல்வி என்று பெயர் வைத்திருக்கிறதோ, ஜிஸ்க்கு துன்யா இல்மு கஹ்தி, இந்த உலகம் எதற்கு கல்வி என்று பெயர் வைத்திருக்கிறதோ, ஹே வ ஜஹலே மஹஸ் ஹே, அதுதான் வடிகட்டிய அறியாமை, ஜஹாலத். ஜஹலே மஹஸ் வடிகட்டிய முட்டாள்தனம், வடிகட்டிய அறியாமை. இந்த உலகம் எதற்கு கல்வி என்று பெயர் வைத்திருக்கிறதோ அதுதான் வடிகட்டிய அறியாமை, வடிகட்டிய முட்டாள்தனம், வடிகட்டிய ஜஹாலத். அப்ப இல்முடா என்ன? இல்மு தோ ஹே ஆப்கே இர்ஷாத் ஃபர்மானே கா நாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதுதான் கல்வி, அதுதான் இல்மு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னதை விட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு தூ என்று எச்சிலாக துப்பினார்களோ அதுதான் கல்வி, அதுதான் கல்வி. நாம எதுக்கு எஜுகேஷன் கல்வி நாலேஜ் பேர் வச்சிருக்கோமோ அதுதான் ஜஹலே முரக்கப், ஜஹலே மஹஸ். அல்லாமா இக்பால் சொல்றாங்க. அப்ப உண்மையான கல்வி எங்க இருந்துச்சு? குர்ஆன்ல இருந்துச்சு இல்ல, குர்ஆன்ல இருக்குது. நாம அந்த குர்ஆனை உரமத்துக்கு வச்சிட்டோம். அது எதுக்கு ஓதுவோம்? குர்ஆன் காணிக்கு, 40ஆம் ஃபாத்தியாக்கு, வருஷ ஃபாத்தியாக்கு, இல்ல பரக்கத்துக்கு. கடை திறக்கிறா அஜத்துக்கு குர்ஆன் காணி ஓதுப்பா. வீடு திறக்கிறமா ஒரு குர்ஆன் காணி ஓது. ஒரு கடை திறக்கிறமா காலையில் யாசீன் ஓது. இதுக்கா குர்ஆன்? சகோதர, குர்ஆன் ஓதினால் பரக்கத்துண்டா? நிச்சயமா சத்தியமா பரக்கத்துண்டு. குர்ஆன் ஓதினால் பரக்கத்துண்டு. ஆனால் குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் அது அல்ல. உதாரணமா ஒரு கார் வாங்குறங்க, ஒரு ஃபாரின் கார், பெரிய கார், மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கிட்டோம். மெர்சிடிஸ் பென்ஸ் கார் ஒருத்தர் வாங்கிட்டாரு, வாங்கி ஷெட்ல நிறுத்தி வச்சிருக்காரு. டெய்லி காலையில் எடுக்கிறாரு, காரை துடைக்கிறாரு, ஏர்லாம் கரெக்டா தான் பாக்குறாரு. கார்ல உட்காரு, ஆக்சிலேட்டர் வேலை செய்தா, கிளட்ச் வேலை செய்தா, பிரேக் வேலை செய்தா, ஸ்டேரிங் கரை திரும்புதா, பெட்ரோல் இருக்குதா, ஆயில் இருக்குதா, எல்லாம் செக் பண்ணாரு. ஒன்னு ஷெட்ல விட்டாரு. திரும்ப மறுநாள் காலையில் எடுக்கிறாரு, எல்லாம் செக் பண்றாரு, ஷெட்ல விட்டுறாரு. திரும்ப மறுநாள் காலையில் எடுக்கிறாரு, எல்லாம் செக் பண்றாரு, ஷெட்ல விட்டுறாரு. இவர் உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஆளுக்கு உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? எங்க ஊர்ல பைத்தியம் சொல்லுவோம். உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? என்னங்க சொல்லுவீங்க? அவ்வளவு ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா? இல்ல ஊர்ல அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? சொல்லுவோம். எங்க ஊர்ல வேற மாதிரி பைத்தியம் சொல்லுவோம். கிறுக்கு போய் பைத்தியமா இருக்கிறான். என்னடா பண்ற? என்ன பண்றா? மெர்சிடிஸ் பென்ஸுக்காருங்க, அது ஏர் கரெக்டா இருக்கணுமா இல்லையா? ஏர் பிரஷர் ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? ஆக்சிலேட்டர் கீழ ஒழுங்கா வேலை செய்யணுமா இல்லையா? பிரேக்ல ஒழுங்கா வேலை செய்யணுமா இல்லையா? ஸ்டேரிங் ஒழுங்கா திரும்பணுமா இல்லையா? பெட்ரோலா இருக்கணுமா இல்லையா? அதான் பாக்குறேன், அதான் செய்யறேன். என்ன பைத்தியக்காரா, இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். ஆனால் வாங்கிய மக்சத் அது இல்லையே. வாங்கின மக்சத் தான் எடுத்து ஓட்டணும். அதே போட்டுதான் சகோதரே, குர்ஆன் பேப்பர் நல்லா இருக்கணும், எழுத்து நல்லா இருக்கணும், பத்திரமா சுத்தி வைக்கணும், இதெல்லாம் அவசியம் தான். இதெல்லாம் எக்ஸலேட்டர், பிரேக், இது மாதிரி. ஆனால் குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் கடையில உட்கார்ந்து பறக்கத்துக்காக, யாசீன் ஓதுறதுக்காக அல்ல. என்ன பண்ணணும்? வாழ்க்கையில அமல் செய்வதற்காக. நீங்க ஓதுனா நன்மை கிடைக்குமா? நிச்சயமா நன்மை கிடைக்கும். பரக்கத்து கிடைக்குமா? நிச்சயம் பரக்கத்து கிடைக்கும். குர்ஆன் ஓதுனா யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னா காஃபிரா போயிடுவாங்க. குர்ஆன் ஓதுனா பரக்கத்து உண்டு, குர்ஆன் நன்மை உண்டு. ஆனால் குர்ஆன் அருளப்பட்ட மக்சத் பரக்கத்துக்காக, நன்மைக்காக அல்ல, வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்றதற்காக, நம்முடைய லைஃப் ஸ்டைல கொண்டு வரதுக்காக.
நம்மள எத்தனை பேர் இந்த குரானிய ஞானத்தை குரானுடைய அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு நாளைக்கு ½ எத்தனை பேர் ஒதுக்குறோம் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாளைக்கு ½ டெய்லி குரானுக்குன்னு அது ஓதுறதுக்கோ தர்ஜுமா படிக்கிறதுக்கோ விளங்குறதுக்கோ அல்லது உலமாக்கள் தண்டிக்கிறது அர்த்தம் கேட்கறதுக்கோ அதெல்லாம் இல்ல. எப்படி ஏதோ ஒரு வகையில ஒரு ½ மணி நேரம் குரானுக்கு ஒதுக்குறேன். எத்தனை பேர் இருப்போம்? மிஞ்சி மிஞ்சி கை தூக்குனா ஒரு 5-6 பேர் கை தூக்குவீங்க, அவ்வளவுதான். அருமைக்குரிய சகோதரர்களே, குரானோடு இந்த உம்மத் என்றைக்கு தொடர்பை இழந்ததோ அன்றைக்கு இந்த குரான் மற்றவர்களை பார்வையில டிஷ்யூ பேப்பரா ஆகிவிட்டது. கிளாக்ஸ்டோன் சொன்ன மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஆயிடுச்சு. கேட்டா क्या हजरत बोलते सो वक्त ही नहीं है, टाइम ही नहीं. என்ன சொல்றோம்? டைமே இல்ல ஹசரத், டைம் இல்ல. டைம் இல்லங்க, மனசு இல்ல. ஓதுறதுக்கு மனசு இல்ல, ஓதுறதுக்கு விருப்பம் இல்ல. இல்லண்டா வயிற்றுல உள்ள நஜிசை டாய்லெட் போய் கழிக்கிறதுக்கு ½ மணி நேரம் ஒதுக்குறோம். அங்க போய் உட்காந்து போன் பாக்குற பைத்தியம்லாம் இருக்குதுங்க. டாய்லெட் போய் உட்காந்துட்டு போன், டாய்லெட் போகும்போது போன் எடுத்துட்டு போயிடுறோம். அங்க போன் நோண்டுறான், பாக்குறமா இல்லையா? ஒரு போனுக்கு நீங்க செலவழிக்க நேரத்தை பாருங்க. யூஸ்லெஸ், ஒரு பிரயோஜனம் இல்லாம போனுக்கு செலவழிக்க நேரத்தை பாருங்க. சில சைக்கோக்கள் இருக்கு, சைக்கோ, அவன் எவ்வளவு பேர் ஆளா இருக்குதான் சொல்லுவேன். சில சைக்கோக்கள் இருக்குது, போன் பாக்கெட்ல இருக்கும், தொழுத உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், உடனே போன் எடுப்பான். சைக்கோ, இதெல்லாம் பைத்தியம். சைக்கோக்கள் நல்லா புரிஞ்சுங்க. அந்த மாதிரி சைக்கோக்களை மாறிட வேண்டாம். போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும். எப்ப பார்த்தாலும் போன், எப்ப பார்த்தாலும் போன், எப்ப பார்த்தாலும் போன். டாய்லெட் உட்காந்துருக்கான் போனு, பள்ளிவாசலுக்கு போனு, எல்லா இடத்துக்கும் போனு. அந்த போனுக்கு ஒதுக்குற நேரத்துல 10ல் 1 ஒதுக்குனா குரானுக்கு ஒதுக்கிட போதுங்க. அருமைக்குரியவர்களே, குரானுக்கு இந்த சமுதாயம் என்றைக்கு நேரம் ஒதுக்கிறதோ, குரானிலிருந்து தன்னுடைய கல்வியை நாலேஜ் என்றைக்கு இருக்கிறதோ அன்றைக்கு இந்த உம்மத் தலை நிமிர்ந்து நிற்கும். என்றைக்கு இந்த குரானை இந்த சமுதாயம் ஓரம் கட்டியதோ அன்றைக்கு இந்த சமுதாயம் டிஷ்யூ பேப்பர் ஆயிடுச்சு. பெர்னாட் ஷா பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவர் கிறிஸ்டின் பெர்னாட் ஷா. ஆனா இஸ்லாத்தை பத்தி நிறைய வார்த்தைகள் சொல்லுவாரு, நல்லா சொல்லிருக்காரு. பெருமானா ஸல்லல்லாஹு பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிருக்காரு. இஸ்லாத்தை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லுவாரு. சிகரெட்டை பத்தி அவர்கிட்ட கேட்டாங்க, சிகரெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி. சிகரெட் என்பது ஒரு குச்சி, அதோட ஒரு முனையில் நெருப்பு இருக்கும், இன்னொரு முனை முட்டாளுடைய வாயில் இருக்கும் அப்படின்றாரு. ஒரு முனையில் நெருப்பு இருக்கும், இன்னொரு முனை எங்க இருக்கும்? முட்டாளுடைய வாயிலே இருக்கும், அதுதான் சிகரெட் அப்படின்றாரு. அப்பவே கிரிக்கெட் பார்த்தா கிரிக்கெட் வந்துருச்சு, கிரிக்கெட் பைத்தியம்லாம். கிரிக்கெட்டை பத்தி கேட்டாங்க. 11 கிறுக்கன்கள், 11 முட்டாள்கள் வெயில்ல நின்று ஆடுறத 11,000 முட்டாள் ரசிக்கிறாங்க அப்படின்றாரு. 11 முட்டாள் நிக்கிறத 11,000 முட்டாள் ரசிக்கிறாங்க. இஸ்லாத்தை பத்தி சொல்லும் பொழுது the best religion but worst followers அப்படின்றாரு. the best religion, உலகத்திலே தலை சிறந்த மார்க்கம் இஸ்லாம், பட் worst followers அப்படின்றாரு. முஸ்லீம்களை மாதிரி மோசமானவங்க யாரும் இல்லை அப்படின்றாரு. அவர்கிட்ட ஒரு முறை கிறிஸ்தவ பாதிரிகள் போறாங்க. நீங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், பைபிள் நம்புறவர், ஆனா எப்ப பார்த்தாலும் குரான் உயர்ந்தது, இஸ்லாம் உயர்ந்தது, இஸ்லாம் மார்க்கம் உயர்ந்தது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, ஆனால் ஃபேக்ட் என்ன தெரியுமா அப்படி கேட்கறாங்க. ஃபேக்ட் என்ன தெரியுமா? யதார்த்தம் என்ன தெரியுமா? இஸ்லாம் நாளுக்கு நாள் வீழ்ச்சியை நோக்கி அடைந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய கிறிஸ்தவ மதம் தான் வளர்ந்துகிட்டே இருக்குது. அது தெரியாது உங்களுக்கு? டாக்டர் பெர்னாட் ஷா போன கொஞ்சம் அறிவோட பேசணும்ல, ஆதாரத்தோட எடுத்துட்டு போறாங்க. இஸ்லாம் பெர்னாட் ஷா காலத்துல சொல்றாங்க, இஸ்லாம் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப பாருங்க வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இஸ்லாம். நம்முடைய கிறிஸ்தவம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் கிறிஸ்தவம் வளருது, கிறிஸ்தவ நாடுகள் அதிகமாகுது. முஸ்லீம் நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் பிடிக்கிறோம். நீங்க எப்படி இஸ்லாம் நல்ல மார்க்கம் சொல்றீங்க? இஸ்லாம் நல்ல மார்க்கம் வளரல செய்யணும், ஆனா வீழ்ச்சியை நோக்கி போகுது. கிறிஸ்தவம் வளர்ச்சியை நோக்கி போகுது. கேட்டாங்க, அதுக்கு அழகா என்ன பதில் சொன்னாரு? எஸ், அப்கோர்ஸ், நீங்க சொல்ல கரெக்ட். இஸ்லாம் வீழ்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற உங்களுடைய வாதம் 100% உண்மை. ஆனால் அதன் பின்னால் இருக்க காரணம் தான் நீங்க புரிஞ்சுக்கிட்ட. அவர் சொன்னாரு, அதுக்கு பின்னால் இருக்க காரணம் தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டது. புரியாது என்ன தெரியுமா? இஸ்லாம் வீழ்ச்சியை நோக்கி போக காரணம் அவர்களுடைய வேதமான குர்ஆனை அவர்கள் கைவிட்டதினால். கிறிஸ்தவம் வளர்ச்சியை நோக்கி போக காரணம் உங்களுடைய வேதமான பைபிளை நீங்க கைவிட்டதினால். நீங்க பைபிளை கைவிட்டீங்க, வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் குர்ஆனை கைவிட்டான், வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். இதுதான் உண்மை அப்படின்றாரு. பெர்னாஷோட பொன்மொழியில் எடுத்து பாருங்க, இருக்குது, நெட்லயே கிடைக்குது. இதை வச்சுதான் அல்லாமா அலிமியா ரஹ்மத்துல்லாஹி, அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டிருப்போம்.
லக்னோ தாருல் நதுவா மதரசாவுடைய ஃபவுண்டர், மிகப்பெரிய ஆலிம். 2000ல இந்தியா மெட்ராஸ்க்கு வந்தாங்க. இந்த பக்கம் வந்தாங்க இல்ல, மெட்ராஸ்ல வந்தாங்க. மெட்ராஸ் 4-5 ப்ரோக்ராம் நம்ம மலக் ஆஷிம் சார் வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க நுங்கம்பாக்கத்துல. அசத்து கூடவே 2 நாள் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அசத்துல கடைசி பயான் நான் தான் தர்ஜுமா பண்ணேன். மெட்ராஸ்ல 2-3 பயான் பண்ணா எல்லாமே நான் தான் தர்ஜுமா பண்ணேன். அவங்களோட கடைசி வருகை தான். போய் இங்க வந்துட்டு போய் ஒரு 6 மாசத்துல மூத்தாயிட்டாங்க ஹசரத். அவங்க இதை பற்றி ஒரு புத்தகமே எழுதினாங்க, பெரிய புத்தகம். இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அத்தனை மொழிகளில் தர்ஜுமா செய்யப்பட்ட புத்தகம், இங்கிலீஷ் முதல் கொண்டு. அந்த புத்தகம் என்ன தெரியுமா? அரபில எழுதினாங்க. மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹிதாத்தில் முஸ்லிமீன். ஹசரத் அரபில எழுதின கிதாப் மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹிதாத்தில் முஸ்லிமீன். இஸ்லாமும் முஸ்லிம்களும் வீழ்ச்சி அடைந்ததால் இந்த உலகத்திற்கு ஏற்படும் நஷ்டம் என்ன? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிரதிகள் அந்த புக்கு விற்பனை ஆயிடுச்சு. உருதுல, இங்கிலீஷ்ல, தமிழ்ல வச்சு. எனக்கு தமிழ்ல யாராவது எழுதிருக்காரு. உலகத்துல எல்லா மொழியும் தர்ஜுமா ஆயிடுச்சு. இஸ்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு அதை ஒத்துக்கிறாங்க. இஸ்லாம் வீழ்ச்சி அடைஞ்சது வாஸ்தவம் தான். ஆனால் அதனால் இந்த உலகத்துக்கு ஏற்படும் நஷ்டம் என்ன? அதை எழுதுறாங்க. மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹிதாத்தில் முஸ்லிமீன். அப்ப இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது, இஸ்லாம் வீழ்ச்சி அடைந்தது நாம் குர்ஆனை கைவிட்டதினால். என்ன சொல்றோம்? அருமைக்குரியவர்களே, முழுக்க முழுக்க கல்வி என்பது குர்ஆனிய கல்விதான். அதான் அல்லாஹ் சொன்னாங்க. இக்பால் சொன்னாங்க, நீ எதுக்கு கல்வின்னு பேர் வைக்கிறியோ அது கல்வி அல்ல. அப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு சொல்றீங்களா? ஸ்கூலுக்கு போக வேணா, காலேஜுக்கு போக வேணாம்னு சொல்ல வரீங்களா? வெறும் குர்ஆன் மட்டும் படிச்சா போதுமா? குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணா போதுமா? ஹாஃபிஸ் ஆனா போதுமா? ஆலிமானா போதுமா? என்ன சொல்ல வர்றீங்க? சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கக்கூடிய படிப்பு இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய படிப்பு, நீங்க பிஏ படிக்க வைங்க, எம்ஏ படிக்க வைங்க, பிகாம் படிக்க வைங்க, அட்வொகேட் ஆகுங்க, டாக்டர் ஆக்குங்க, ஐஏஎஸ் ஆக்குங்க, ஐபிஎஸ் ஆக்குங்க, இது எல்லாமே எஜுகேஷனல் அல்ல. அதை புரிஞ்சுங்க. இட் இஸ் நாட் எஜுகேஷன். இது கல்வி அல்ல. இது என்ன தெரியுமா? இது ஆர்ட்ஸ். அல்லது நீ காலேஜ் என்ன சொல்ற? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ங்கறான்ல, இது ஆர்ட்ஸ். என்ன ஆர்ட்ஸ்? எப்படி வாழ்வது, எப்படி நம்முடைய சர்வைவல் ரெடி பண்ணிக்கிறது, நம்முடைய வயிற்று பொழப்பு என்ன பண்றது, அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆர்ட்ஸ் தான் இதெல்லாம். இது கல்வி அல்ல. நம்முடைய அன்றாட சர்வைவல், நம்முடைய வயிற்று பொழப்புக்கு என்ன வழி? ஏன் நீங்க பிளம்பிங், எலக்ட்ரிஷியன், பிகாம், பிஏ இதெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ங்கறான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ங்கறாங்கல்ல, பிஏ படிச்சா, எம்ஏ படிச்சா, பிகாம் படிச்சா, எம்காம் படிச்சா, பிஎஸ்சி படிச்சா, எம்எஸ்சி படிச்சா, இதெல்லாம் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ங்கறான். என்ன ஆர்ட்ஸ்? என்ன ஆர்ட்ஸ்? பிளம்பிங் மாதிரி, எலக்ட்ரிஷியன் மாதிரி, எலக்ட்ரிக் மெக்கானிக் மாதிரி, இதெல்லாம் ஒரு ஆர்ட்ஸ். வயிற்று பிழைப்புக்கான கலை, சர்வைவல் லைஃப் காண்டி, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு லைஃப்க்கான ஒரு கல்வி. அதனால இதை எஜுகேஷன் சொல்லாதீங்க. இதோட எஜுகேஷன் முடிச்சு நினைக்காதீங்க. இது எஜுகேஷனே இல்ல. இது நம்முடைய சர்வைவல் லைஃப்க்காக, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்காக, நம்முடைய வயிற்று பிழைப்புக்கான ஒரு ஆர்ட்ஸ், கலை, அவ்வளவுதான். உண்மையான கல்வி குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கின்றது. அதை புரிஞ்சுங்க. அதுதான் நம்மளை மனிதனா உருவாக்கும். அதுதான் நம்மளை மனுஷனா மாத்தும். இந்த கல்வி மனுஷனா மாத்தாது. இது சம்பாதிக்கக்கூடிய வழியை மட்டும் தான் கத்துக் கொடுக்கும். சம்பாதிக்கிற வழியை மட்டும் தான் கத்துக் கொடுக்குது. இது கண்டிப்பா வேணும். இந்த எஜுகேஷன் கண்டிப்பா வேணும். உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க, பிஏ படிக்க வைங்க, எம்ஏ படிக்க வைங்க, பிகாம் படிக்க வைங்க. நல்ல எத்தனையோ காலையில உங்களுக்கு ரஃபிக் நடத்திருப்பாரு, நிறைய கரியர் கைடன்ஸ் நடத்திருப்பாரு. அவர் சொல்ற கரியர்ஸ் எல்லாம் படிக்க வைங்க. அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்காக, வாழ்வாதாரத்திற்கான வழிகள், ஆர்ட்ஸ். கல்வி என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருப்பதுதான் கல்வி. அல்லாமா இக்பால் சொன்னாரு, இஸ் இல்மு தோ ஆப்கே இர்ஷாத் ஃபர்மான் ஏகனா. இந்த கல்வியை படித்தவன் மட்டும்தான் மனிதனாக உருவாக்க முடியும். நான் சொல்றேன், நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த ஒயிட் காலர் கிரிமினல் இருக்காங்க தெரியுமா? ஒயிட் காலர் கிரிமினல் கேள்விப்பட்டீங்களா இங்கிலீஷ்ல? அவங்களாம் யாருங்க? புரியல. ஒயிட் காலர் கிரிமினல் படிச்ச குற்றவாளிகள். படிச்ச குற்றவாளி பெரிய எஜுகேஷன் இருப்பான், ஆனா உன்னா நம்ம கிரிமினல் இருப்போம். ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம ஊர்ல ஏதாவது திருடு போச்சுன்னு வச்சுங்களேன், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இல்லைங்களா? போலீஸ்கார் கேட்பாரு, எப்படிங்க திருடு போச்சு? செயின் ஸ்னாப்பிங்கா, பிக் பாக்கெட்டா, பீரோ புள்ளிங்கா? இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? பீரோ புள்ளிங்கனாக்கா ஜன்னல் வழியாவே கம்ப்யூட்டர் பீரோ இழுப்பான். இழுத்து சாவி போட்டு பூட்டெல்லாம் உடைக்க மாட்டான். நீங்க வீட்டுல தூங்கிட்டு இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க, வீட்டுல ஆள் இருக்கும், அவன் பீரோ மெதுவா இழுப்பான். கம்பி போட்டு இழுத்து ஜன்னல் கிட்ட கொண்டு வந்துட்டு ஜன்னலே சாவியை போட்டு பீரோ அழுத்து போயிடுவான். இது பேர் பீரோ புள்ளி. செயின் ஸ்னாப்பிங். பொம்பளைங்க போகும் செயினா திருப்பா, செயின் ஸ்னாப்பிங்.
இந்த ஊர்ல அதிகமா இருக்க அளந்து நம்ம பேர் தான் புர்கா போட்டு போறாங்க. அது அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்க போட்டுருக்க செயினுக்கு பாதுகாப்பு. இந்து பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க செயின் ஸ்னாப்பிங்னால. பிக் பாக்கெட்டா கேட்பான். நம்ம எப்படி சொல்றோமோ அதுக்கேத்த மாதிரி அங்க வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான், கிரிமினல் லிஸ்ட். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு முறை எங்க மாமா வந்து, நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமா ஒருத்தர் மெட்ராஸ்ல பஸ்ல வந்தாரு. பஸ்ல வரும்போது பார்த்தா 10,000 ரூபாய் 1 பிக் பாக்கெட் அடிச்சான் எவனோ. அப்ப நான் மக்காப்பள்ளியில இருக்கிறேன். அப்படியே இருந்தாரு, மர்மோனே எவனோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டான்பா, உனக்கு தெரிஞ்ச யாராவது போலீஸ் தான் சொல்லி கொஞ்சம் ரெடி பண்ணுப்பா அப்படின்னாரு. இப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதுல இருக்காரு மாமா, என் கூட படிச்ச பையன் வந்து இன்ஸ்பெக்டரா இருக்கான், என் கிளாஸ்மேட் சேந்தம் ஸ்கூல்ல என் கூட படிச்சேன், இன்ஸ்பெக்டரா இருக்கான், ராஜகோபால் சொல்லி. இப்ப ஏசிஎன் ஆயிட்டா நினைக்கிறேன். அவனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி வாங்க பையன் நேரில் வாங்க அப்படின்னா. நேரம் ஸ்டேஷனுக்கு போனேன், அவரையும் கூட்டிட்டு போனேன். கூப்பிட்டு போனா, எந்த பஸ்ல ஏறினீங்க பாய்? சோன்சோ பஸ்ல. எந்த ஸ்டாப்ல ஏறினீங்க? எந்த ஸ்டாப்ல ஏறினேன். எந்த ஸ்டாப்ல இறங்குனீங்க? எந்த ஸ்டாப்ல இறங்குனீங்க? எப்ப பணம் போகணும் தெரியும் உங்களுக்கு கேட்டாங்க. என்கொயரி பண்ணாரு. பஸ் இறங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அப்படியா, சரி கூட்டு போங்க பாய், நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ட்டாரு. கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரு மணி நேரத்துல போன் வருது, பாயை கூட்டு வாங்க, பணம் வந்துருச்சு அப்படின்ட்டு. எனக்கு போன் வருது, பாயை கூட்டு வாங்க, எழுதி கொடுத்துருக்கு, பணம் வந்துருச்சு. என்ன, எந்த பஸ், எந்த ஸ்டாப்ல இருந்து எந்த ஸ்டாப் வரைக்கும் எத்தனை பிக் பாக்கெட் இருப்பான் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுங்க? போலீஸ்கார தெரியும். இந்த ஸ்டாப்ல இந்த ஸ்டாப் வரைக்கும் கூப்பிட்டு தலையில தட்டி எங்கால்ட்டி கை வச்சிட்டியா குடுறா அப்படின்னு புரிய வாங்கி கொடுத்துட்டாரு. அப்ப போலீஸ்காரங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்ல லிஸ்ட் வச்சிருப்பாங்க. பீரோ பிள்ளைங்க, பட்டாக்கத்தி பாஸ்கர், அதுக்கு பட்டா வச்சிருப்பாங்க. பிளேடு ரவி, பக்கிரி ஏதோ பேக்கிரி, அதுல ஒருத்தர் அப்துல்லா ஒருத்தர் நம்மளுக்கு கோட்டா வேணும். அதுலயும் அல்லா பிச்சை அவர் மீனா அப்துல்லா எவனா ஒருத்தர் இருப்பான். அதுலயும் அவனுக்கு முடிச்சு 2 தட்டு தட்டினா உண்மை வந்துடும். இவங்கெல்லாம் யார் பாத்தீங்கன்னா, அந்த பட்டாக்கத்தி பாஸ்கர், பிளேடு ரவி, இந்த பேர்லாம் வச்சிருப்பான், பங்கு குமார், கிம்கு ஏதோ பேர் வச்சிருப்பான். இவங்க வாங்கின டிகிரி அதெல்லாம். இவன் எல்லாம் யார் பாத்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் மேல படிச்சிருக்காதவன். அப்படித்தானே? உடனே அவனை போய் 2 தட்டு தட்டினா உண்மை வெளியே வந்துடும். இப்போ உங்க பேரணாம்பட்டில் பஜார்லயோ இல்ல எங்கேயோ ஒரு தெருல உள்ள ஏடிஎம் மிஷினை கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். எந்த மிஷினுங்க? ஏடிஎம் மிஷினை கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். இதை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா, பட்டாக்கத்தி பாஸ்கரையோ அல்லது பிடேர் பக்கிரியையோ அல்லது பங்கு குமாரை கூட மாட்டான், அந்த ஏரியாவில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிடிங்குவான். ஏன்? ஏடிஎம் திறக்க யாருக்கு தான் தெரியும்? சொல்ல புரியுதா? ஏடிஎம் திறக்கிறதுக்கு பட்டாக்கத்தி பாஸ்கர் தெரியாது, பிளேடு போட்டு ஏடிஎம் இருக்க முடியாது. ஏடிஎம் தொலைஞ்சு போச்சுன்னா, ஏடிஎம்ல காணாம போச்சுன்னா அந்த ஏரியாவில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பூரா பிடிங்கிறான். இப்ப நான் கேட்கிறேன், ஏடிஎம் தொலைறதே இல்லையா? ஏடிஎம் திருட்டு போறதே இல்லையா? போகுது இல்ல. அப்ப செய்யறவன் யாரு? இன்ஜினியர் தானே. அப்ப இன்ஜினியர் அளவுக்கு படிச்சவன் அவன்ட்டு ஒழுக்கம் வரலையே. ஒழுக்கம் வரலையே. நீங்க அது புரியாட்ட கூட அடுத்த உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம உலகத்திலேயே ஊழல் லஞ்சம் நிறைந்த நாடு எந்த நாடுங்க? ஊழல் லஞ்சம் நிறைஞ்ச நாடு எந்த நாடு? சொல்லுங்க. தைரியம் சொல்லுங்க, மோடி எல்லாம் கோச்சிக்க மாட்டேன். சொல்லுங்க. இந்தியா. உலகத்திலே ஊழல் லஞ்சம் நிறைஞ்ச நாடு இந்தியா. ஊழல் செய்யறது யாருங்க? மந்திரிகளா? எம்பியா? எம்எல்ஏவா? பிரதமரா? இவங்க எல்லாம் ஊழல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி ஊழல் செய்யணும் கத்துக் கொடுக்கிறது யாரு? ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இல்லையா? எத்தனை ஊழல்ல எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் சார்ஜ் ஷீட் ஆயிருக்கு தெரியுமா? அப்ப இந்தியாவிலே உயர்ந்த படிப்பு ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ் என்ற படிப்பை படித்தவன்ட்டு கூட ஒரு சாதாரண பேசிக் எத்திக்ஸ் கூட இல்ல, பேசிக் ஒரு நேர்மை கூட இல்லைன்னு சொன்னா, அப்ப இந்த நாசமா போடுற கல்வி எதை உருவாக்கியது? அதனாலதான் சொன்னேன், இது வயிற்று பிழைப்புக்கான கல்வி அல்ல. கல்வி என்பது அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் தீனை பற்றியும் கபரை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பற்றியும் நேர்மையை பற்றியும் படிக்கிறானே, அதுதான் கல்வி. இது கல்வி அல்ல, இது ஒரு ஆர்ட்ஸ். இதை புரிஞ்சுக்கங்க. இது ஆர்ட்ஸ், வயிற்று பிழைப்புக்கான கலை. பிஏ படிச்சா என்ன சம்பாதிக்கலாம்? எம்ஏ படிச்சா என்ன சம்பாதிக்கலாம்? எங்கேயாவது பிஏ படிச்சா சொர்க்கத்திலே முதல் வானம் கிடைக்கும், கேள்விப்பட்டீங்களா? எம்ஏ படிச்சா சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருக்கலாம். இன்ஜினியர் படிச்சா சொர்க்கத்தை வீடு கட்டுற இன்ஜினியர் தான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப மறுமை வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் அது சரி, மறுமையை விடுங்க. பிஏ படிச்சா நல்ல மனுஷனா உருவாகலாம், எம்ஏ படிச்சா நல்ல ஒரு மனிதனே உள்ளனா வரலாம், பிகாம் படிச்சா நல்ல சோசியல் ஒர்க்கரா வரலாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இன்னைக்கு சொல்றேன், ஒரு பிஏ பட்டதாரி, ஒரு எம்ஏ பட்டதாரி, ஒரு எம்காம் பட்டதாரி, ஒரு எம்இ பட்டதாரி, ஒரு எம்பிபிஎஸ் பட்டதாரி, ஒரு ஐஏஎஸ் பட்டதாரி, அவர் சோசியல் ஒர்க் செய்கிறார், சமுதாயத்தின் மீது அக்கறையோடு இருக்கின்றார், சமுதாயத்தின் மீது கவலைப்படுகிறார் என்றால் நிச்சயமாக அவருக்குள் உள்ள ஈமானும் தீன்தான் காரணமே தவிர அவர் படித்த படிப்பு காரணமா இருக்காது. புரிஞ்சுக்கங்க. அவர் படிச்ச பிஏஓ எம்ஏஓ காரணமா இருக்காது. அவருக்குள்ள ஈமானும் தக்வாவும் இறையச்சமும் மறுமையின் நம்பிக்கையும் தான் அவரை ஒரு சோசியல் ஒர்க்கராக மாற்றும், உம்மத்து மீது கவலை உள்ளதா மாற்றும். வெறும் ஐஏஎஸ் மட்டும் படிச்சா அவன் என்ன பண்ணுவான், நான் பழச்சு நான் சம்பாதிச்சா போதும். ஒரே உதாரணம் சொல்றேன், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பல காலத்துல நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தொடர்பு உண்டு. நான் ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாக்கிறதுக்கு செக்ரட்டரிக்கு போறேன், செக்ரட்டரிக்கு ஒரு வேலையா போறேன் ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாக்கிறதுக்கு. இன்னைக்கு அவரு ரிட்டையர்ட் ஆகி கேட்கறது மாதிரி இல்ல, சீன்வார் இல்லாம கிடக்குறாரு. அவர் அப்போ ஒரு போஸ்ட்ல இருக்கிறார். நான் பார்க்க போறேன். முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், 3 மணிக்கு வாங்கிட்டாரு. 3 மணிக்கெல்லாம் போயிட்டேன், உட்காந்து வெளியே உட்காந்துருக்கேன். உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஒரு பியூன் வந்து வாங்க சார் கூப்பிட்டார் சார்றாரு. நான் உள்ள நுழைகிறேன். அங்க ஒரு 3-4 ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க. மீட்டிங் முடிச்சு அவங்க கிளம்புறாங்க. அவங்க எழுச்ச உடனே என்ன கூப்பிட்டாரு, உள்ள கூப்பிட்டாரு. நான் உள்ள போறேன், அவங்க 4 பேர் வெளியே போறாங்க. வெளியே போனா உள்ள வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு உள்ள போறேன். இவர் எழுச்சி நின்று 4 பேர் வெளியே அனுப்புறாரு. 4 பேர் வெளியே அனுப்பிட்டு எழுச்சின்னு அனுப்புறாரு. நான் உள்ள வாங்க ஹஸ்ரத் வாங்க வாங்க அப்படிங்கிறாரு. நான் அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள போறேன். அந்த 4 பேரும் வெளியே போற வரைக்கும் காத்துட்டு இருந்து வெளியே போன டோர் மூடிடுச்சு. மூடுற உடனே என்கிட்ட சொல்றாரு, ஹஸ்ரத் இந்த சலாம் கலாம் இதெல்லாம் மஸ்ஜிதோட வச்சுங்க, இங்க சொல்லாதீங்க. சலாம் கலாம்லாம் எங்க வச்சீங்க, எங்க வச்சீங்க, மஸ்ஜிதோட வச்சுங்க, எங்கெல்லாம் சொல்லாதீங்க. காரணம் என்ன, ஈமான் இல்லாத ஐஏஎஸ். என்ன பயம், நம்மள வந்து கம்யூனல் சொல்லுவாங்க, நம்மள வந்து ஒரு மத. அவன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல தன்னோட குலதெய்வ போட்டோ தலைக்கு மேல வச்சிருக்கான், அதுக்கு போட்டோ போடுறான், மாலை போடுறான், குங்குமம் வைக்கிறான், நேரம் வந்து அதை கும்பிடுறான். அவனெல்லாம் யாரும் கம்யூனல் சொல்ல மாட்டாங்க மதச்சார்பற்ற நாடுல. ஒரு முஸ்லீம் ஆபீசர் இன்னொரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்லிட்டா மட்டும் இவர் கம்யூனல் சொல்லுவாங்களாம், மதவாதின்னு சொல்லுவாங்களாம். எவனும் சொல்ல மாட்டான். இவருடைய ஈமான் இல்லாத நிலை அவரை தடுக்குது. நான் கேட்கிறேன், நீ ஐஏஎஸ் ஆயிட்டேன், ஆனா என்ன இல்லைங்க, ஈமான் இல்ல. இன்னைக்கு நிறைய ஆபீசர் எப்படி தெரியுமாங்க, பாத்தீங்கன்னா பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பான். போஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சமுதாயத்துக்கு ஒரு அக்கறை இருக்காது. ரிட்டர்ன் ஆன பிறகு பெரிய தகவதாரி ஆயிடுவாரு. சமுதாய அக்கறை, சமுதாய கவலை, சமுதாய மீட்டிங் வராரு, எல்லாத்துக்கும் வராரு. இப்போ வந்து நாக்கு வலிக்கிறதுக்கு அவனுக்கு ரிட்டர்ன் ஆன பிறகு நீ போஸ்ட்ல இருக்க வரைக்கும் உம்மத்துக்கு ஒரு சின்ன வேலையை கூட செஞ்சிருக்க மாட்டேன். இன்னொன்னு சொல்றேன், அனுபவத்தோட வேதனையோட சொல்றேன், ஒரு முஸ்லீம் அல்லாத ஆபீசருங்க ஒரு முஸ்லீம் போனா செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு நியாயமான காரியத்தை கூட, நீதியா செய்ய வேண்டிய காரியத்தை கூட ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டேங்கிறான். நீ ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் இருக்கு எனக்கு. ஒரு முஸ்லீம் அல்லாதவரு நியாயமா செய்யறது, நமக்கு வந்து அவர் வந்து பெரிய ஃபேவர் பண்ண வேண்டாம், அநியாயம் பண்ண வேண்டாம், நியாயமா நமக்கு வேண்டிய ஹக்கு. இதை போய் கேட்டா கூட ஒரு முஸ்லீம் அல்லாதவன் செய்யறது ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டேங்கிறான். காரணம் என்ன, அவன் ஆர்ட்ஸை படித்திருக்கின்றான், கல்வியை படிக்கவில்லை. வயிற்று பிழைப்புக்கான கலையை படிச்சிருக்கிறான். கல்வியை படிச்சா ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தா லஞ்சம் வாங்குவானா, முஸ்லீம் ஐஏஎஸ் லஞ்சம் வாங்குவானா, முஸ்லீம் ஐஏஎஸ் ஊழல் செய்வானா? இன்னைக்கு முஸ்லீம் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தும் லஞ்சம் வாங்குறான், ஊழல் செய்யறான், எல்லாம் அநியாயம் பண்றான். காரணம் என்ன, அவன் படித்ததெல்லாம் வயிற்று பிழைப்புக்கான கலை, சர்வைவல் ஆர்ட்ஸ், நாட் எஜுகேஷன். அது புரிஞ்சுக்கங்க. எஜுகேஷனுக்கு என்னன்னா, எது அவனை ஹராமை விட்டு தடுக்குமோ, எது அவனை அநியாயத்தை விட்டு தடுக்குமோ, எது அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்துமோ. இந்த பணம், இந்த அரசாங்கத்துடைய பணம் ஏழை மக்களுடைய வரியாச்சே, மூட்டை சுக்கிறவன், ரிக்ஷா இழுக்கிறவன் அவன் கொடுத்த வரியாச்சே, இந்த பணத்தை நாம லஞ்சமா வாங்குறோமே, இந்த பணத்தை நம்ம ஊழல் செய்யறோமே, இந்த பணத்தை நம்ம அநியாயம் அபகரிக்கிறோமே, அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டுமே என்ற அக்கறையோட அல்லாஹ்வுடைய பயத்தோட ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தானா அவன் தான் உண்மையான எஜுகேஷனலிஸ்ட். அருமைக்குரியவர்களே, இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க, உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க. நான் ஐஏஎஸ் அகாடமி வரைக்கும் நடத்தும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல இருந்து 2-3 பேர் ஐஏஎஸ் ஆனாங்க. நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க, யாரும் எனக்கு போன் பண்ணி எத்தனை பேர் எனக்கு கணக்கே தெரியல, நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் டிஎன்பிஎஸ்சி எழுதினாங்க, யூபிஎஸ்சி எழுதினாங்க, எஸ்எஸ்சி கிளியர் பண்ணாங்க, எஸ்எஸ்சி கிளியர் பண்ண ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கிளியர் பண்ணாங்க. நூற்றுக்கணக்கான உங்க அதுக்கு முன்னாடி மெடிக்கல் கார்டு படிச்சிருந்தோம், உங்க பேரா மட்டும் பிள்ளைங்க வந்து படிச்சாங்க நம்ம ஸ்கூல்ல. ஒரு பையன் டாக்டரோட ஆயிட்டாரு நினைக்கிறேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. பேரா மட்டும் 4-5 பிள்ளைங்க படிச்சாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அந்த பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்து, ஏழை பிள்ளைங்க சேர்த்து எடுத்து அவங்க நாமளே தங்க வச்சு, ஒரு பையனுக்கு ஒரு மாசத்துக்கு 75,000 ரூபாய் செலவு பண்ணி, 75,000 ரூபாய் ஃபுட்டு, அகாமடேஷன், எஜுகேஷன் எல்லாம் கொடுத்து டாக்டர் ஆகணும். நீட் வரதுக்கு முன்னாடி டாக்டர் ஆகணும், அதான் கடைசி வருஷம் நீட் வந்துச்சு. அந்த சிஸ்டம் அப்படியே அழிஞ்சு போச்சு.
ஐஏஎஸ் அகாடமி அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் உள்ள மீடியாக்கள், இந்தியாவில் மீடியாக்கள்லாம் வந்தாங்க கேமரா தூக்கிட்டு. எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, எப்படி நடத்துறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் முதல் ஆண்டுல ஒரு பையன் ஐஏஎஸ் கிளியர் பண்ணான். உலகத்துல மீடியாக்கள் மூக்கு மேல விரல வச்சாங்க. என்னடா இது, ஐஏஎஸ் சாதாரண விஷயமா? எத்தனையோ அகாடமி 10 வருஷம் 15 வருஷம் எதுவும் இது ரிசல்ட் காட்டல, ஆரம்பிச்சு முதல் வருஷமே ரிசல்ட் காட்டிட்டாங்களே. அல்ஹம்துலில்லாஹ் டெடிகேஷனான உழைப்பு, உம்மத்துடைய கான்ட்ரிபியூஷன். ஒரு சப்ஜெக்ட் நடத்துறதுக்கு டெல்லியில இருந்து ப்ரொஃபஸரை ஃபிளைட்ல வர வைப்போம். ஒரு சப்ஜெக்ட் நடத்துறதுக்கு அவருக்கு ரூம் போடுவோம், ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடுவோம். ஏன்னா அதுல ஸ்பெஷலிஸ்ட் அவரை வச்சு பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுத்தோம், ட்ரைனிங் கொடுத்தோம். அப்படி நடத்தி அல்ஹம்துலில்லாஹ் முதல் ஃபர்ஸ்ட் வருஷத்திலேயே ஒரு பையன் ஐஏஎஸ் ஆனான். உலகத்துல பார்த்துட்டு இருக்குமா? நீ அரசியல் கட்சி நடத்து, ஆடம்பரம் நடத்து, ஆர்ப்பாட்டம், போராட்டம், பேரணி இதெல்லாம் நடத்த பார்த்துட்டு இருப்பான். நீ ஏதோ சின்ன ஒரு ட்ரஸ்ட் வச்சு எஜுகேஷன் ஹெல்ப் பண்ண பார்த்துட்டு இருப்பான். நீ அடிமடியில் கை வைக்கிற மாதிரி ஐஏஎஸ் ஆக்கி விட்டா தக்குவா உள்ள பிள்ளைங்களை, இஸ்லாத்து பிள்ளைங்களை, முஸ்லீம் பிள்ளைங்களை ஊழல் செய்யாம லஞ்சம் செய்யாம உருவாக்கினா பார்த்துட்டு இருப்பானா? உலகத்துல நுழைஞ்சான். என் கூட இருந்தவங்களே ஷைத்தானா மாறினானுங்க, எனக்கு துரோகியா மாறினானுங்க, என்னை காட்டி கொடுத்தானுங்க. அந்த ஐஏஎஸ் அகாடமியில் தூங்கப்பட்டுருச்சு. இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் நான் இல்மி ட்ரஸ்ட் சார்பா நிக்கல, எங்க எஜுகேஷன் நிக்கல. ஹயாத் இருக்கிற வரைக்கும் கல்வி நடக்கணும், கல்வி எஜுகேஷன் நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? உடனே என்ன பண்ண, இன்னைக்கு கால சூழ்நிலை பார்த்தா இன்னைக்கு முஸ்லீம்கள் அட்வொகேட்டுங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, ஆனா தேவை அதிகமா இருக்குது. இன்னைக்கு நீங்க பாக்குற சின்ன ஹிஜாப் விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு ஹிஜாப் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு கேஸ், நாளைக்கு தொப்பி போவோம், தொப்பி கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். தொப்பி போடலாமா வேணாமா சுப்ரீம் கோர்ட் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். தாடி விஷயம் போகிட்டு இருக்கோம், தொழுகை விஷயம் போனோம், பள்ளியாசல் விஷயம் வந்துச்சு, வக்ஃப் விஷயம் வந்துருச்சு. இனி பள்ளியாசல வைக்கிறதா, இழுத்து மூடுறதா? பள்ளியாசல வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்துட்டான். ஒன்னொன்னுத்துக்கும் நாம சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆல் இந்தியா முஸ்லிம் பெர்சனல் லா போர்டு கேள்விப்பட்டிருப்போம். அதுல அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாட்டுல இருந்து 8 மெம்பர்ல நானும் ஒரு ஆளு, நானும் ஒரு மெம்பர். பாபரி மஸ்ஜித் கேஸ் முடிஞ்ச உடனே ஆல் இந்தியா பெர்சனல் லா போர்டு மீட்டிங் வந்து கான்பூர்ல நடக்குது. நான் போயிருக்கிறாங்க. போகும்போது அதுல வரவு செலவு வாசிக்கும் பொழுது பாபரி மஸ்ஜித் விஷயத்துல அட்வொகேட்டுக்கு கொடுத்த தொகை இத்தனை வருஷமா 1992 பள்ளியாசல் இடிச்சான். இப்பதான் 2020 ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட 30-40 வருஷமா நடந்த கேஸுக்கு அட்வொகேட் தொகை மட்டும் ஒரு பெருந்தொகை, எத்தனையோ கோடி, எனக்கு ஃபிகர் கஷ்டம் கரெக்டா ஞாபகம் இல்ல, 100க்கு மேற்பட்ட கோடி, 80 கோடி 100 கோடி ஃபிகர் கரெக்டா ஞாபகம் இல்ல. இத்தனை கோடி அட்வொகேட் கொடுத்தோம். ஆனா அத்தனை அட்வொகேட் ஒருத்தரோட முஸ்லீம் இல்ல, ஒரே ஒரு முஸ்லீமே ஜஃபர் அப் ஜீலானி, அவரு மூத்தா போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே சீனியர் நான் முஸ்லீம் தான் கொடுத்தோம். அப்ப என் மனசுல வேதனை வருது. பாபரி மஸ்ஜித் ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய கவலை. இந்தியால இத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம், இத்தனை கோடி முஸ்லீம்கள்ல பாபரி மஸ்ஜித் பிரச்சனை, நம்முடைய இஸ்ஸத்துடைய பிரச்சனை, ஈமானுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு திறமையான அட்வொகேட் இல்லையா? ஒரு சீனியர் லாயர் இல்லையா? இத்தனை நான் முஸ்லீம் லாயர்களுக்கு போய் இத்தனை கோடி, 80 கோடி 100 கோடி செலவு பண்ணிருக்கணுமா? அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் சகோதரர்களே. அன்னைக்கு நியத்து வச்ச நாம ஒரு மதரசா ஆரம்பிக்கணும். அந்த மதரசால இன்ஷா அல்லாஹ் 10th முடிச்ச 12th முடிச்ச பசங்களை சேர்க்கணும். 5 வருஷத்துல இன்ஷா அல்லாஹ் அவன் ஆலிமும் ஆகணும், அட்வொகேட் ஆகணும். அதுக்கான முயற்சி பண்ண போற இடத்துலலாம் தடை போறது யாரு? உம்மத்து, நம்முடைய உம்மத்து. இன்னைக்கு ஒரு இடத்துல நடத்திட்டு இருக்காங்க, 60 பிள்ளைங்க ஓதிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, அங்கேயும் தடை பிரச்சனை. நடத்தக்கூடாது, இவர் நடத்தக்கூடாது. இத நல்ல இடத்துல உம்மத்து நல்ல எண்ணம் நடத்தக்கூடாது. நான் 5 இடம் மாத்திட்டேன் இது வரைக்கும், மெட்ராஸ்குள்ளே 5 இடம் மாத்திட்டோம். இப்ப 6ஆவதா முடிவு பண்ணிட்டோம், நமக்குன்னு ஒரு சொந்தமா இடம் வாங்கி போயிடலாம். ஏன்னா பிள்ளைங்களை அதிகமாயிட்ட இடமும் பத்தல. எதுக்கு சொல்ற சகோதரர்களே, நாங்க இந்த லா கோர்ஸ் ஆரம்பிச்சது அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜி அக்பர் அலி இருக்கிறாங்க, சீனியர் லாயர் 3 பேர் கொண்டு கமிட்டி போட்டிருக்கோம். அவங்க அந்த கோர்ஸை பாக்குறாங்க. ஏன்னா என்ன அந்த கோர்ஸ் பார்க்க முடியாது. நான் ஐஏஎஸ் அகாடமி நடத்தினா அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் என்னதான் தெரியும், எனக்கு பின்னால் இருந்து ஐஏஎஸ் ஆபீசர்ல தெரியாது. ஐஏஎஸ் ஆபீசர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு நம்ம முஸ்லீம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தான். அதே மாதிரி இந்த கோர்ஸை பார்த்த என்னால லால நடத்த முடியாது. அப்ப ஜட்ஜி அக்பர் கிட்ட மசூரா பண்ண, செய்யுங்க சார், நான் சப்போர்ட் பண்றேன். நாங்க இன்னும் 2 சீனியர் லாயர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் 3-4 பேர் ஒரு டீம் போட்டோம். அவங்க கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கோம். 10th முடிச்ச பசங்களுக்கு 11th 12th நாமளே எழுத வைக்கிறோம். இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, 10th முடிச்ச பசங்க NIOSல எழுத வச்சோம். 11th 12th நல்ல மார்க் வாங்கினாங்க பசங்க, மாஷா அல்லாஹ். நல்ல மார்க், ஒருத்தர் 80% 90% ஆனா என்ன ஆயிடுச்சு, இந்த சனியை முடிச்ச சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ணில் விழுந்துருச்சு. பெரும்பாலும் NIOS எழுதுற மாசா பிள்ளைன்னு சொல்லிட்டு NIOS பொண்ணுமில்லாம ஆக்கி விட்டான். NIOS எழுதுனா லா படிக்க முடியாதுன்னு ஒரு NGO போட்டான். அதுக்கு முன்னாடி NIOSல படிச்சா நீட் வரைக்கும் எழுதலாம்னு இருந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி NIOSல படிச்சா லாவை எழுத முடியாது, நீட் எழுத முடியாது, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க முடியாதுன்னு.
அந்த பசங்க 6 வாரம் படிச்சவங்க இப்ப அவங்க பிஏ இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்காங்க. மரசால ஆலிம் ஓதிட்டு இருக்காங்க, பிஏ அரபிக்கும் பிஏ இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, 11th 12th நார்மல் ஸ்கூல்ல சேர்க்கணும், என்ன வயசு வேண்டாம், ரெகுலர் ஸ்கூல்ல சேர்ப்போம்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் ஐசோஸ்ல உள்ள முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நம்ம விஷாரத்தில் உள்ள டீம் தான் நடத்துறாங்க. அவங்களோட டைப் வச்சு 11th 12th அங்க சேர்த்து 11th 12th படிக்க வச்சு இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் வந்த 12th ரிசல்ட் 11th ரிசல்ட்ல 100% பாஸ் நம்ம பசங்க. இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் முதல் பேட்ச் லாக் போறாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 7-8 பேர் போறாங்க, துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, என் பிள்ளைங்கள்ட்ட நான் மார்சா பிள்ளைங்க என்ன சொல்லுவேன்னா, நீ லாயர் ஆகி நல்ல பேண்ட் சூட் போட்டுக்கிட்டு நல்ல கோட் சூட் போட்டுக்கிட்டு நீ போய் நல்ல ஒரு ரூம் ஒன்று வாடகை எடுத்துக்கிட்டு சுத்தி லாவ் புக் வச்சுக்கிட்டு ஒரு ஏசி வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு ஸ்டெனோ வச்சுக்கிட்டு வெளியே ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கிட்டு நீ நல்லா ஆர்கியூ பண்ற அட்வொகேட் உன்னை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நீ வந்து கன்சல்ட் பண்ணாலே 10,000 கொடுக்கணும், அந்த மாதிரி லாயரா உருவாக்குறதுக்கு நான் லாயர் ஆக்கல, உன்னோட வயிற்று பிழப்புக்காக ஆக்கல. நீ முதல்ல ஒரு ஆலிம், அதை ஞாபகத்தில் வச்சுக்க, முதல்ல ஒரு ஆலிம். நீ வர பேரண்ட்ஸ் தான் சொல்லுவான், நீ இங்க ஓதி இங்க வர பேரண்ட்ஸ் முதல் இன்ட்ரோடக்ஷன் அப்படிதான், இன்டர்வியூல அப்படிதான் சொல்லுவான். நீ உன் பிள்ளை லாயர் ஆக்கணும், பெரிய லாயர் அங்க வராதீங்க, அது லா காலேஜ் இல்ல, இது இங்க வராதீங்க, வேற ஏதாவது லா காலேஜ் கூட சேர்த்துருங்க. இது ஆலிமாக்கக்கூடிய மதரசா. அவனை சமுதாயத்துல ஹாதிமாக்க போறோம், நாங்க அட்வொகேட் ஆக்கல, சமுதாயத்துல ஹாதிமா ஆக்க போறோம், சமுதாயத்துக்கான சேவை செய்யற ஹாதிமாக போறோம். இப்ப பொழப்புக்கு ரிஸ்க் அல்லாஹ் படைக்கப்படுவதற்கு 50,000 வருஷம் அல்லாஹ் ரிஸ்க் எடுத்தான் என்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை நம்பக்கூடிய உம்மத்து நாம, அதை நம்பக்கூடிய உம்மத்து. உனக்கு ரிஸ்க் அல்லாஹ் தருவான், நீ என்ன செய்யணும், தீனுக்கு ஹிதமத் செய்யணும், ஆலிமா இருக்கணும், அட்வொகேட் ஆயிரு. நம்ம ஜட்ஜி அக்பர் அலி சொல்லுவாங்க, ஹஸரத் நம்ம ஃபைனல் இயர் படிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாரு, ஃபைனல் இயர் படிக்கும் போது பசங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபுல் ஃபோர்ஸ்ல ட்ரைனிங் கொடுக்கணும், ஃபுல் ஃபோர்ஸ்ல. ஏன்னா அதே சொல்லுவாரு, நம்ம பசங்க காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், 1008 இடையூறு. என்ன இடையூறு? முதல்ல சனியம் பிடிச்ச செல்போனு, 2வது தரித்திரம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், 3வது பேரண்ட்ஸ், டிவி, இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும். ஆனா நம்ம மதரசால ஓதுற பசங்க இந்த இடையூறு எதுவுமே கிடையாது. செல்போன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, டிவி கிடையாது, பேரண்ட்ஸ் தொந்தரவு கிடையாது. முழுக்க அவனை படிக்க வச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு 20 பேர் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுதுனா 5 பேரை கண்டிப்பா பாஸ் ஆக முடியும் இன்ஷா அல்லாஹ். அவன் 11th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு 5 வருஷம் லா காலேஜ் முடிச்சுட்டு 23 வயசுல அவன் மேஜிஸ்ட்ரேட் ஆயிட்டான்டா, இன்ஷா அல்லாஹ் 35 வருஷத்துல ஹைகோர்ட் போயிடலாம். சொல்லுவார் 35 வயசுல எங்க போயிடலாம், ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிடலாம் இன்ஷா அல்லாஹ். 35 வயசு ஆயிட்டா அதுக்கப்புறம் 25 வருஷம் 60 வயசு வரைக்கும் இருக்கலாம், அவன் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கலாம். சீனியாரிட்டி படி அல்லாஹ் நாடுனா சுப்ரீம் கோர்ட் கூட போகலாம். நம்ம அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுவோம் பசங்களை. நான் மாணவர்கிட்ட என்ன சொல்லுவேன்டா, நீ எங்க வேணா போ, நீ அட்வொகேட் ஆயிரு, முனிசிப் ஆயிரு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆயிரு, ஹைகோர்ட் ஆயிரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆயிரு, அல்லாஹ் உனக்கு என்ன நசீபோ எங்க வேணாலும் போ. ஆனால் நீ எந்த மொஹல்லாவில குடியிருக்கின்றாயோ, அந்த மொஹல்லாவில ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் நீ தான் இமாமா இருக்கணும். குறைந்தபட்சம் ஃபஜ்ர் தொழுகை இஷா தொழுகையும் நீ தான் இமாமா இருக்கணும். இமாமத்து சம்பளம் வாங்குற உனக்கு அல்லாஹ் மத்தியில உள்ளது. எங்கேயுமே பள்ளி கட்டலையா, அல்லாஹ் உனக்கு கொடுத்த திறமையை வச்சு நீயே ஒரு பள்ளியை உருவாக்கு, அந்த பள்ளி நீ தான் ஃபஜ்ர் இஷா இமாமா இருக்கணும். தொழுவுறதல்ல, இமாமா தொழுவிக்கணும். மொஹல்லா மக்கள், அந்த மாவட்டத்து மக்கள் நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ் எங்க பாக்கலாம், ஃபஜ்ர் தொழுகைக்கு போல இமாம் சார் தொழுவுப்பாரு, அங்க பாக்கலாம். இது கற்பனை அல்லங்க, இந்த காட்சியை நான் கண்கூட பார்த்தேன். எங்க தெரியுமா, நெட்ல போய் பாருங்க, நிக் அப்துல் அசீஸ் போடுங்க, NICK அப்துல் அசீஸ் நெட்ல போடுங்க. இப்பயே போடுறாரு, வீட்டுல போய் போடுங்க, பயன கேட்க மாட்டீங்க. நிக் அப்துல் அசீஸ் இவர் யார் அப்படின்னு சொன்னா, தாருல் தேவபந்துல ஓதுன ஆலிம், தேவபந்து மதரசால ஓதுன ஒரு ஆலிம். ஆலிமாயிட்டு எந்த ஊருக்காரரு, மலேசியாக்காரரு, தாருல் தேவபந்து ஓதுன ஆலிம். மலேசியால கிளந்தான் சொல்லி ஒரு மாநிலம், கிளந்தான் மலேசியாவுடைய மாநிலம். அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், மலேசியா மாநிலத்துடைய ஒரு ஸ்டேட்டுடைய முதலமைச்சர். மலேசியால ஒவ்வொரு மாநிலத்திலுமே நிகாரா மஸ்ஜித் பள்ளியாசல் இருக்கும். நிகாரா நேஷனல் மஸ்ஜித், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், பிரதமர் எல்லாம் அந்த பள்ளி தான் தொழுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நிகாரா மஸ்ஜித் இருக்கும். இது கோலாலம்பூர்ல KL பெரிய நிகாரா மஸ்ஜித் இருக்கு, கேபிட்டல்ல. அந்த கிளந்தான் மாநிலத்திலே நிகாரா மஸ்ஜித்ல அவர் தான் இமாம். நிக் அப்துல் மூத்தா விட்டார், 2-3 வருஷம் ஆச்சு மூத்தாய், அல்லாஹ் நல்ல கூலி கொடுப்பானாக. நான் இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை பார்ப்பதற்காகவே மலேசியாவுக்கு போயிருக்கும்போது 300 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி கிளந்தானுக்கு போனேன். ஃபஜ்ர் அங்க போய் தொழுதேன்.
இறந்தாலும் தங்கி ஃபஜருக்கு போனா இமாம் சார் தொழு வைக்கிறாரு. தொழு வச்சுட்டு தஸ்பீலா முடிச்சு திக்கர்லாம் முடிச்சுட்டு முசல்லால அப்படி திரும்பி உட்கார்றாரு. இவர் திரும்பி உட்கார்ந்த உடனே ஒரு 15-20 கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், எப்பங்க ஃபஜர்ல, ஃபஜர் தொழுகையில ஒரு 15-20 கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க சில பேர் கீழே உட்காந்துருக்காங்க, சில பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க. இவர் கீழே உட்காந்துருக்காரு. தொழுது முடிச்ச உடனே மக்கள் அப்படியே வரிசை கட்டுறாங்க. எதுக்கு? இமாம் சாப்பிட்டு முசாஃபா செய்யறதுக்கு இல்ல, பரக்கத்துக்காக கையை முத்தமிடுறதுக்கு இல்ல, வரிசையில் நிற்கிறாங்க. எதுக்கு? அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க, மனு கொண்டு வந்திருக்காங்க. அங்கேயே முசல்லாலே உட்காந்துக்கிட்டு, இமாம் சாப் முசல்லாலே உட்காந்துக்கிட்டு மனுவை வாங்குறாரு, பாக்குறாரு, பேசிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆபீசர் சொல்றாரு, வர்றாரு, உடனே கையில கொடுக்குறாரு. இந்த மாதிரி காட்சி எங்கேயா பாத்திருக்கீங்களா? நான் கண்கூட பார்த்தேன். இதைத்தான் என்னோட மாணவர்கள் சொல்றேன். நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி, நீ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆயிரு, அல்லது முன்சிப் ஆயிரு, அல்லது டிஸ்ட்ரிக்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆயிரு, அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிரு, அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆயிரு, நீ எந்த மொஹல்லால குடியிருந்தாலும், நீ மொஹல்லா இருக்கிற இடத்துல பள்ளிவாசல் இருக்குமா இல்லையா, அந்த பள்ளிவாசல்ல ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் நீ தான் இமாமா இருக்கணும். உன்னை பார்ப்பதற்கு மக்கள் பள்ளிவாசலுக்கு வரணும். உன் ஆபீஸ்ல வந்து வாட்ச்மேன் தடுக்க கூடாது, அவனை ஒரு ரிசப்ஷன் தடுக்க கூடாது, ஒரு ஷெனோ தடுக்க கூடாது. அந்த மாதிரி உலமாக்களை உருவாக்கணும்னு சொல்லிதான் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாங்க ஈசிஆர் தெரியுமில்ல, மெட்ராஸ் ஈசிஆர் கோவளத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால பெண்கள் இடத்திலும் இதுக்கு நிறைய வரவேற்பு இருக்கனால இன்னொரு இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். பெண்களுக்கும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. உங்க ஊர்ல நான் உங்கள்ட்ட என்ன கேக்குதுன்னா, உங்க ஊர்ல பேரணாம்பேட்டில் உள்ள பிள்ளைங்கள்ட்ட இந்த செய்தியை கொண்டு போங்க. இப்பவே 12th பசங்க இருந்தா ஒரு 5-6 சீட் காலி இருக்குது, இப்பவே தரோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷமே 12th ரிசல்ட் முந்தானத்தை போன தான் வந்திருக்குது. 12th படிச்ச 10th இது கோட்டா முடிஞ்சிருச்சு, 10th கோட்டா முடிஞ்சிருச்சு. 12th பசங்க இருந்தா மட்டும் இன்ஷா அல்லாஹ் எங்களை சொல்லுங்க. நாங்க அவங்களுக்கு வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் மாசம் 3000 ரூபாய் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அவ்வளவுதான். மற்றபடி லா காலேஜ்ல வந்து வருஷத்துக்கு 40,000-50,000 வாங்குறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும் கட்டணும். மத்த அவங்களுக்காண்டி மெட்டீரியல், அவங்களுக்காண்டி எஜுகேஷன், அவங்களுக்காண்டி ஹாஸ்டல், அவங்களுக்கு தங்குற இடம் எல்லாம் அப்சல்யூட்லி ஃப்ரீயா கொடுக்கும். மெஸ் ஃபீஸ் உங்களால முடியலன்னு சொன்னா ஜமாத் லெட்டரோட வந்தா அதையும் ஃப்ரீ ஆக்கிடுறோம். ஜமாத் முத்தலி சாப்பிட்டே, இமாம் சாப்பிட்டே லெட்டர் வாங்கிட்டு தாங்கன்னா அதையும் ஃப்ரீ ஆக்கிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ். என்கிட்ட இடம் இல்ல, குவியறாங்க பசங்க, இடம் இல்ல. இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 15-20-25 பசங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. 12th பசங்க மட்டும் எதிர்பார்க்கிறோம். அவங்களுக்கு கோட்டா மட்டும் 4-5 கோட்டா இருக்குது. யாரா இருந்தா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எதற்காக சொல்லுங்க சகோதரர்களே, கல்வி என்பது இதுதான் கல்வி. இந்த பேக்ரவுண்ட் இல்லாம, குர்ஆன் ஹதீஸுடைய பேக்ரவுண்ட் இல்லாம, அல்லாஹ் ஆகிரத்துடைய பேக்ரவுண்ட் இல்லாம அவன் நீங்க எவ்வளவு பெரிய கல்வியாளனாக்குறாலும் சரி, அவன் 0வா தான் வந்து நிற்பான். ஏன்னு சொன்னா இந்த குர்ஆனிய கல்வி இருக்கு பாருங்க, இதுதான் 1ஆம் நம்பர். குர்ஆனிய கல்வி என்னங்க, இதுதான் 1. இதுக்கு பக்கத்துல அவன் லாயர் ஆயிட்டானா அது ஒரு 0, டாக்டர் ஆயிட்டானா அது ஒரு 0, பிஏ படிச்சானா அது ஒரு 0, எம்ஏ படிச்சானா அது ஒரு 0. இந்த ஜீரோக்கள் கூட 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 மதிப்பு கூடிக்கிட்டே போகும். எது வரைக்கும்? 1 இருக்கிற வரைக்கும். இந்த 1 எடுத்துட்டா அத்தனை 0 என்னதான்? என்னங்க, அத்தனை 0 தான். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கான கணக்கிலே சொல்றேன். 1ங்கிறது அல்லாஹ்வுடைய தீன், குர்ஆனிய கல்வி, ஹதீஸுடைய கல்வி. இதுக்கு பக்கத்துல நீங்க ஒரு பிஏ போடுங்க 10, எம்ஏ போடுங்க 100, பிகா போடுங்க 1000, ஐஏஎஸ் போடுங்க 10,000, கூடிக்கிட்டே போகும். சைபருக்கு மதிப்பு கூடிக்கிட்டே போகும். இந்த 1 எடுத்துட்டா நீங்க ஐஏஎஸ் ஆயிரு, ஐபிஎஸ் ஆயிரு, மண்ணாங்கட்டியாரு, எல்லாம் 0 தான். தீனுடைய பேக்ரவுண்டோட நம்ம பிள்ளைகள் கல்வியை கொடுப்போம். எந்த உயர்ந்த கல்வியாலும் படிக்க வைங்க. அவங்க என்ன நசீபா அல்லாஹ் கொடுக்கட்டும், நல்லா படிக்க வைங்க பிள்ளைங்களை. சமுதாயத்துக்கு படித்தவங்க தேவைப்படுறாங்க. ஆனால் அது வயிற்று பிழைப்புக்கான கலை. அந்த கலையை நியாயமாக்குவது, ஹலாலாக்குவது அவனுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஹதீஸும் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கிய தந்தருள்வானாக. நம்ம சமுதாயத்தை தலை நிமிர்ந்து கண்ணியத்தோடு வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஈமானோடும் இஹ்லாஸோடும் வாழ்ந்து மறுமையிலே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தோடு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.